ஓகே. இப்போ எங்களோட கிளாஸ் வந்து ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்குது. இந்த கிளாஸை வந்து நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் வந்து தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு நாங்கள் எங்களோட குரூப் இருக்குது. குரூப் நம்பர் 1 2 3 சொல்லி போட்டு ஒவ்வொன்றா பிரித்து வச்சுக்கிறோம். அதில் உங்களுக்கு என்ன செய்யலாம், எங்கள் யூடியூப்ல நாங்கள் ஆல்ரெடி எங்கள்கிட்ட நான் நடத்தின கிளாஸஸ் எல்லாம் வந்து போட்டிக்கிறேன். சரியா, நான் நடத்தின கிளாஸஸ் எல்லாம் போட்டிக்கலாம். அதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், வாட்ச் பண்ணி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றை வந்து அந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நாங்க நடத்த போற மெயினான கண்டென்ட் வந்து நான் ஒரு கண்டென்ட்டா பிரிச்சு வச்சுக்கிறேன். முதலாவது சப்ஜெக்ட் நாங்க பார்க்க போறோம் வந்து ஒரு கோர்ஸ். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு எடுகேஷனோட எப்படி நாங்க சூஸ் பண்ணணும். நாங்க ஆல்ரெடி போஸ்டர்லயும் போட்டிக்கிறோம். லிங்கோட சேர்த்து நான் போஸ்டர் வந்து குரூப்ல போட்டிருப்பேன், அதுல பார்த்துப்பீங்க. நாங்க எப்படி ஒரு பெஸ்டான ஒரு கோர்சஸை வந்து நாங்க சூஸ் பண்றேன். அந்த சூஸ் பண்ண கோர்ஸ் வந்து என்னென்ன கோர்ஸ் வந்து ஃபியூச்சர்ல, இப்ப வரக்கூடிய ஃபியூச்சர்ல என்னென்ன கோர்ஸ் வந்து பெஸ்ட் லெவல் இருக்க போகுது வேர்ல்ட் வைட்ல, உலகத்திலே என்னென்ன கோர்சஸ் வந்து மெயினா பேத்து கொண்டு நிற்கிற கோர்சஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதோட வந்து உங்களுக்கு எங்களோட இன்ஸ்டிடியூட்ல, எங்களோட அகாடமியில, எங்களோட கம்பெனியில வந்து படிச்சேன்டா உங்களுக்கு நாங்க ஃப்ரீயாகவே ட்ரைனிங்கும் தரோம். சரியா, நாங்க ஒன்றை மென்ஷன் பண்ணி கொள்றேன். நாங்க கோர்சஸ் தான் ஃப்ரீயா செய்யறோம். உங்களுக்கு சர்டிபிகேட் எடுக்கிறது விருப்பமாக இருந்தா மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு பே பண்ணி சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ளலாம். சர்டிபிகேட் வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். யூபிஇ அப்ரூவல், சிபிடி அப்ரூவல். அடுத்த வந்து எங்களோட கம்பெனி பேஸ் வந்து இப்போ ஒரு எடுகேஷன் இருந்தா சிலபஸ் வந்து எங்க சரி ஒரு மொடியூல் இருந்து தான் எடுக்கிறோம் தானே. இங்க சரி ஒரு மொடியூலை பார்த்து தான் நாங்க ஒரு சிலபஸ் எடுக்கிறோம். ஆனா எங்கட சிலபஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கெனடியன் சிலபஸ். கெனடியன் சிலபஸ் நீங்க கேள்விப்பட்டிக்க மாட்டீங்க. ஓகே, கெனடியன் சிலபஸ். சரியா, இப்ப எங்க சிலபஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி உங்களுக்கு ஃபுல்லா வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபுல்லா விளங்கெடுத்துக் கொள்ளலாம். அதோட நாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ப்ராக்டிக்கலும் பண்றோம். லைவ்ல ப்ராக்டிக்கல் பண்ணி அந்த சப்ஜெக்டை வந்து செஞ்சு முடிப்போம். ஓகே, இப்ப நாங்க எங்களோட கோர்ஸ் என்னென்ன கோர்சஸ் வந்து நாங்க டீச் பண்ண போறோம் என்றதை பார்க்கணும். சரியா, இப்ப எங்கட கம்பெனியில வந்து ஈக்கிற கோர்சஸ் வந்து நாங்க கிராஃபிக் டிசைன் நடத்துறோம். கிராஃபிக் டிசைன் என்ற என்ன, அந்த போஸ்டர் செய்யறது, தம்ப்நெயில். இப்ப யூடியூப்ல வந்து நீங்க ஒரு யூடியூப்ல வீடியோ பார்க்க போக்கொள்ளட்டு அந்த யூடியூப்பை கிளிக் பண்ண முன்னுக்கு உங்களுக்கு தம்ப்நெயில் வந்து காட்டும். ஓகே, அந்த தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்றது, அதோட வந்து ஒரு ரெஸ்யூம், ஒரு சிவி கிரியேட் பண்றது என்ன மாதிரியானதை பத்தி சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய ஈக்குது. பிளேயர்ஸ் அப்படி இப்படி ஒவ்வொன்று ஈக்குது. அதெல்லாம் வந்து கிராஃபிக் டிசைன்ல கிராஃபிக் டிசைன்ல வந்து இன்க்ளூட் ஆகும் அந்த சப்ஜெக்ட்ல. அதே மாதிரி நாங்க வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், வெப் டிசைனுக்கும் வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டையும் வந்து நாங்க படிச்சு தரோம். எங்களோட பேஸ் வந்து எப்படி சொன்னா பேசிக் டு அட்வான்ஸ். உங்களுக்கு பேசிக் வந்து கோர்ஸ் வந்து ஒரு 3 மந்த்துக்கு நடக்கும். பேசிக்கா ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதாக இருந்தா அது ஒரு 3 மந்த்துக்கு உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். அதே மாதிரி எடு அட்வான்ஸ் லெவல் செல்ல போக்குவரத்து அந்த லெவல் வந்து ஈக்குவல் டு டிப்ளமா. ஒரு டிப்ளமா செஞ்ச லெவலுக்கு வந்துடும். சரியா, இப்ப எங்கட இதுல வந்து நாங்க மெத்தட் பிடிச்சி வச்சுக்கிறோம். அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று சர்டிபிகேட்டோட உங்களுக்கு ஒரு கோர்ஸை வந்து நாங்க தாரது. இன்னொன்று சர்டிபிகேட் இல்லாம ஒரு கோர்ஸ் தாரது. என்னடா, எல்லா கோர்ஸ்லயும் வந்து சர்டிபிகேட் தருவாங்க, இவர் என்ன கோர்ஸ் படிக்காம சர்டிபிகேட் எடுக்கிறன்றத உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும். கோர்ஸ் ஒன்று படிச்சா கட்டாயம் ஒரு சர்டிபிகேட் தேவை. கோர்ஸ் ஒன்று படிக்கிறதா என்னன்னா கட்டாயம் சர்டிபிகேட் தேவை. இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப சர்டிபிகேட் வந்து ஸ்கில் பேஸ். எங்கட நாலேஜை பொறுத்து தான் சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். இப்ப ஈக்கிற இப்ப இந்த சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அடுத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ரோக்ராமிங், கண்டென்ட் கிரியேஷன்,
இப்ப இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீ எங்க போனாலும் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு இல்லை, யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஸ்கில் பேஸா வந்து தரக்கூடிய சர்டிபிகேட் தான் நாங்க இந்த கிராஃபிக் டிசைன், வெப் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து நாங்க ப்ராப்பரா உங்களுக்கு கைட் பண்றோம். எந்தடா உங்களுக்கு நீ என்ன சொன்னீங்க, எங்கட கம்பெனில பெரிய லட்சம் ஒன்றும் இல்லை. நான் மட்டும்தான் இந்த கிளாஸை வந்து நடத்த போறேன். உங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணதுக்கு ஒவ்வொருத்தங்க வருவாங்க. எங்கட கம்பெனில ஒர்க் பண்ற கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்றவங்க யார் சரி உங்களை கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கைட்னஸ் தருவாங்க. சரியா? இப்ப அதோட வந்து எங்கட கம்பெனில எல்லாருக்குமான, இப்ப இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? 78 பேர் வந்திருக்கிறீங்க. உங்களோட 78 பேருக்கும் கோஆர்டினேட்டர் வேலை வந்து நான் தருவேன் ஃப்ரீயா. கோஆர்டினேட்டர் வேலைன்னு சொன்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி தானே. அதுல வந்து உங்களுக்கு கீழால ஒரு ஸ்டூடெண்ட் பேஸை வந்து நீங்க உருவாக்குற மாதிரி அந்த சப்ஜெக்ட் வந்து நாங்க குறை பார்ப்போம். இப்ப வந்து வேர்ல்டு வைட்ல இப்ப மோஸ்டா பெய்து கொண்டிருக்கிற கோர்சஸ் வந்து என்ன, அந்த கோர்சஸ் வந்து ஏன் அவ்வளவுக்கு வெளிவு, அதுக்கு காரணம் என்னன்றதை பார்ப்போம். இப்ப ஏஐ டெக்னாலஜி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஏஐ டெக்னாலஜி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாரும் மெசேஜ் ஒன்று போடுங்க. ஏஐ என்றா தெரியுமா, அதை பத்தி என்ன சரி ஒரு சின்ன ஒரு நாலேஜ் என்ன சரி இருக்குதா இந்த டைம் வந்து கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஏஐ வந்து இப்ப வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே போகுது. நாளுக்கு நாலு, நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ஏஐ வளர்ச்சி வந்து நல்லா பெய்து கொண்டிருக்குது. ட்ரைனிங்கும் ட்ரைனிங்கும் ஆன்லைனா? ஓ, ட்ரைனிங் வந்து ஆன்லைன்ல தருவோம். எஸ் 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 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. இப்ப என்ன சப்ஜெக்ட்ண்டா, இப்ப இருக்கிற காலத்துல நீங்க மிச்சம் கம்பெனிஸ்ல பார்க்கலும் இந்த ஏஐ வந்ததால மிச்சம் பேரோட ஜொப் வந்து பாதிக்கப்படுது. அதுக்கு காரணம் என்ன? ஓகே ஓகே. மனிதன் செய்ய முடியாததை எல்லாம் செய்ய முடியும். ஓகே, நாங்க அந்த சப்ஜெக்ட் பார்ப்போம். இப்ப மிச்சம் கம்பெனிஸ்ல ஸ்ரீலங்கால மிச்சம் கம்பெனிஸ்ல பொதுவா ஒரு கம்பெனில வந்து ஒரு சேலரி வந்து கொடுக்கறதா இருந்தா அவங்க எப்படி கொடுப்பாங்க? ஒரு 30,000, 40,000, 50,000 அப்படிதான் கொடுப்பாங்க. இப்ப இந்த ஏஐ வந்ததால நிறைய விஷயங்கள் வந்து இல்லாம போகுது. என்னென்ன விஷயம் இல்லாம போகுது? இந்த சில கம்பெனிஸ்ல வந்து அக்கௌண்டிங் செய்யக்கூடிய வேலைகள், அடுத்த வந்து வெப் டெவலப்பர்ஸுக்கு, அப்படி ஒவ்வொரு ஃபீல்ட்ல ஒர்க் எல்லாம் வந்து இல்லாம போய்த்திடும். ஆனா ஆக்களோட மைண்ட் செட் அப்படின்னு என்னன்னா, அவங்க ஒரு விஷயத்த படிச்சண்டா அந்த விஷயத்த பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படித்தான் ஆக்கள் ஈக்கிறாங்க. சொசைட்டி அப்படித்தான் ஈக்குது. ஆனா நாங்க இந்த இடத்துல எந்த புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, நாங்க ஒரு கம்பெனியிட சோசியல் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில வந்து நாங்க வெப் டெவலப்பரா ஈக்கிறோம்னு வைங்களே. கம்பெனியோட வெப்சைட் எல்லாம் நாங்க தான் ஹேண்டில் பண்றதா ஈக்கும். அந்த டைமுக்கு இந்த ஏஐ வந்ததால அந்த வெப்சைட் எல்லாம் 5 செகண்ட் 3 செகண்டுக்குள்ள வந்து செஞ்சு கொள்ளது கேளு. ஓகே. இப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல இருந்து அப்கிரேட் ஆகணும். நாங்க ஏஐ வந்துட்டா அப்ப நாங்க ஏஐ எங்கட சப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் பண்ணி ரெண்டையும் வந்து ஒன்றுக்கா இணைச்சி அந்த சப்ஜெக்டை நாங்க கொண்டு போவோம். சரியா? இப்ப மிச்சம் பேருக்கு தெரியும், மிச்சம் பேர் படிச்சிருப்பீங்க இந்த எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்பெக், அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல் இதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. அது மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த டைமுக்கு இப்ப இந்த ஏஐ வந்ததால அந்த மாதிரி ஆட்களுக்கு, சின்ன சின்ன வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஒர்க் இல்லாம போறோம். இப்ப இப்ப நாங்க என்ன செய்யணும், எங்களோட புத்திய வச்சு நாங்க ரெண்டையும் ஒன்றுக்கா இணைச்சு இந்த ஏஐ நாங்க படிச்ச எங்களோட டேலண்ட், நாங்க படிச்ச அந்த ஸ்கில்ஸை வந்து ஈக்குவல் பண்ணி ரெண்டை ஒன்றுக்கா இணைச்சு மெச் பண்ணி நாங்க கொண்டு போகணும். எங்கட எங்கட சிலபஸே அதுதான். உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டை மட்டுமே சொல்லி தர போறல. நாங்க கிராஃபிக் டிசைன் கிராஃபிக் டிசைனை மட்டுமே சொல்லி தர போறல. கிராஃபிக் டிசைன்ல ஏஐ வச்சு என்ன செய்யலாம்? இப்ப சம்டைம் வந்து சிலாக்கள்கிட்ட பிசி இல்லை, சிலாக்கள்கிட்ட லெப் இல்லை, கையில போன் தான் ஈக்குது. கிராஃபிக் டிசைன் வந்து செய்யறதா இருந்தா கட்டாயம் போட்டோஷாப் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து கட்டாயம் லெப்ல தான் செய்யறதுக்கு கேள்வி.
போட்டோஷாப் யூஸ் பண்றேன்னு சொன்னா லேப்ல தான் செய்யறதுக்கு இயலும். எங்களுக்கு வந்து போன்ல செய்யறதுக்கு இயலும் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். அப்ப நாங்க அந்த இடத்துல ஏஐ தான் யூஸ் பண்ணணும். எப்படி ஏஐ யூஸ் பண்றத நாங்க எங்களோட கிராஃபிக் டிசைன் கிளாஸ்ல சொல்லித்தருவோம். அதே மாதிரி தான் இப்ப வெப் டெவலப்மெண்ட் பண்றேன்னு சொன்னா எங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை, கோடிங் எல்லாம் தேவைப்படும். இப்ப கோடிங் ஒன்று இல்லாம நாங்க எப்படி வெப்சைட்டை செய்யறோம், நான் கோடிங்ல எப்படி வெப்சைட் எல்லாம் செய்யறோம், அதெல்லாம் சொல்லி தருவோம். அதோட உங்களுக்கு வந்து உங்களுக்கான இப்ப உங்களுக்கு நீங்க உதாரணத்துக்கு வந்து கிராஃபிக் டிசைன் படிக்கிறதா இருந்தா உங்களுக்கு கட்டாயம் வந்து எலிமெண்ட்ஸ், அடுத்து வந்து டெம்ப்ளேட், அடுத்து வந்து மோக்அப்ஸ் அப்படியெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் வந்து நீங்க ஒரே இடத்துல எடுக்கிற மாதிரி நாங்க எங்களோட கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். எங்களோட கோர்ஸுக்கு வந்த பிறகு நாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சப்ஜெக்டை ஃப்ரீயாவே தருவோம். அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்தேன்னு வைங்களேன், பின்னுக்கால வர சப்ஜெக்ட் வந்து ட்ரைனிங்கும் ஃப்ரீலான்சிங். இப்போ ஃப்ரீலான்சிங் இப்போ நீங்க என்ன செய்றீங்க, ஒரு சோஷியல் மீடியால நீங்க இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களோட சோஷியல் மீடியால உங்களுக்கு ஒரு கிளைண்ட் ஒன்று வந்தேன்டா, இப்போ கிளைண்ட் வந்து உங்கள்ட்ட கேட்பாங்க ஒரு 3 டேஸ்ல அல்லது எனக்கு 2 டேஸ்ல இந்த இந்த போஸ்டர் தேவை, இந்த வெப்சைட் தேவைப்படும், எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணி தரணும், எனக்கு இப்படி இப்படி எல்லாம் செய்யணும் சொன்னா உங்களுக்கு அந்த செகண்டை செய்யறதுக்கு ரெடி ஆயிக்கணும். கையில லெப் இல்ல, போனை வச்சு செய்யற மாதிரி இருக்கணும். ரைட் தான். இப்ப உங்களோட வேலையை வந்து கஷ்டமாக்காம உங்களோட ஒர்க்கை வந்து லேசா செஞ்சு கொண்டு போவதுக்கு என்னென்ன வழியோ அந்தந்த வழிகளை நாங்க உங்களுக்கு சொல்லித்தர போறோம். சரியா? இப்ப உங்களுக்கு என்ன சரி கொஷன்ஸ் கேட்கறேன்டா, கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் ஒன்று தாரேன். உங்களுக்கு வேண்டிய ஒரு கொஷன்ஸ் இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை, இப்ப நாங்க வந்து கோர்ஸ் பேஸா தானே போறோம். எங்க இப்பிக்கிற கண்டென்ட் வந்து எப்படி ஒரு கோர்ஸை வந்து நாங்க சூஸ் பண்றது, அந்த கோர்ஸ் வந்து ஃபியூச்சர்ல என்ன மாதிரி வெளிவு தரப்போகுது, இந்த 2 கண்டென்ட் தான் நாங்க இப்ப பேசிக்கிறோம். உங்களுக்கு இதுல என்ன சரி கொஷன்ஸ் கேட்கணும் வேண்டாம், மைக் ஆன் பண்ணி கேளுங்க, யார் வேணுமென்றாலும் கேட்கலாம். ஓகே, என்ன சரி கொஷன்ஸ் இருக்குதா? கொஷன்ஸ் கேளுங்க, பயப்படாம கேளுங்க. ஓகே, சரி. இல்ல இந்தண்டா ஃபைவர் வந்து உங்களுக்கு வந்து ஃபைவர் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நேத்தும் நான் ஒரு நேத்து எங்கட மீட்டிங்ல நான் சொல்லியிருந்த வந்து ஃப்ரீலான்சிங் செய்யுங்க. அதுல வந்து அப் அப்வொர்க் அண்டிக்குது, பீப்புள் பெர் ஹவர் அண்டிக்குது, அடுத்த வந்து ஃப்ரீலான்சர்னு சொல்லி போட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதுல வந்து உங்களோட ஃப்ரீலான்சிங் லைஃப் கொண்டு போகலாம். ஃபைவர் ஏன் நான் சூஸ் பண்ணல என்றதுக்கான காரணம் என்னன்னா, எங்கட முறை வந்து நாங்க சம்பாதிக்கிற சல்லி வந்து நல்ல முறையில் ஈக்கணும், ஹலாலா ஈக்கணும். சரியா? காரணம் வந்து என்னடா, இந்த ஃபைவர் அப்ளிகேஷனால இஸ்ரேல் நாட்டுக்கு, பலஸ்தீன் மக்களை கொண்ட இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து 20% கமிஷன் போகுது. இப்ப நாங்க அதுல ஒர்க் பண்ண போக்குவரத்து எங்களுக்கு நாங்க செய்யக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் மூலமாக எங்களுக்கு பவந்தம் கிடைக்கும். சரி, இதுல விளக்கம் சொல்ல போனோம்னா இதுல முஸ்லிம் மக்களும் மீப்பீங்க, நான் முஸ்லீம் மீப்பீங்க. அது சுற்றியும் வந்து செல்றது மார்க்க சட்டம் எல்லாம் எனக்கு இப்ப பேசிக்கொண்டிருக்கிறது கேளா. ரீசன் இது வந்து நாங்க படிக்க வந்திருக்கிறோம். படிப்புல வந்து எங்களோட என்ன சப்ஜெக்ட் நாங்க என்ன கண்டென்ட் எடுத்துக்கிறோமோ அந்த கண்டென்ட்டை பேசதான் வந்திருக்கிறேன். என்னால எந்த இடத்துலயும் வந்து ஃபைபர் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரீசன் அது. சரி, இப்ப கொஸ்டின்ஸ் என்ன சரி இருந்தா கேளுங்க பாப்போம். ஓ, இன்றைக்கு கிளாஸ் பத்தி டிஸ்கஷன். நேத்து என் கிளாஸுக்கு வந்தவங்க யாரும் இன்றைக்கு கிளாஸ் வரவானா. இந்த உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திரும்ப வந்தா வாங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொஸ்டின் என்ன சரி நேத்து விலங்கல்லாட்டி உங்களுக்கு இந்த வந்து கேட்கலாம். இந்த நான் உங்களை வேற குரூப் ஒன்று லெட் பண்ணிட்டு இருந்தானே. அப்ப நாளையில இருந்தும் இப்ப நீங்க இந்த மீட்டிங் வந்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதுக்காக வேண்டித்தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து குரூப் ஒன்று தந்திக்கிற பெட்ச் 1 அண்டு அந்த குரூப்ல ஏறீங்க. அந்த குரூப்ல உங்களுக்கான கிளாஸஸ் வந்து 1 by 1 உங்களுக்கு நடக்கும். யாரும் ஓகே. ஓகே, சர்டிபிகேட் ஃபீஸ் வந்து நீங்க ஒவ்வொரு கோர்ஸை பொறுத்து தான் எடுக்கிற, பெருசா கணக்கு கொண்டு எடுக்கல. சில சர்டிபிகேட் ஈக்கும் வந்து ஒரு 2000 ரூபாய்,
பேசிக்கான சர்டிபிகேட் வந்து 2000 to 1500 வரும். இந்த டிப்ளமா அப்படி சர்டிபிகேட் எல்லாம் வந்து ஒரு 3000 ரூபா 4500 ரூபா. இந்த காரணம் என்னன்னா இந்த சல்லி வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது. காரணம் வந்து சர்டிபிகேட் ஒன்று கொடுக்கறதா இருந்தா நான் கவர்மெண்ட்டுக்கு சல்லி கொஞ்சம் கொடுக்கணும். ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் நாங்கள் சல்லி கொடுக்கணும். அடுத்த வந்து எங்களுக்கு போஸ்ட் சார்ஜ் இருக்குது, உங்களுக்கு அனுப்புறேன்டா அதுக்கு ஒரு சர்டிபிகேட் சார்ஜ் இருக்குது. அது சுற்றி வந்து சின்ன கணக்கு தான், சின்ன கணக்கு, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட சர்டிபிகேட்டுக்காக வேண்டி மட்டும் பண்றதுக்கு பெரிய ஒரு கஷ்டம் ஒன்று இல்லை தானே. அது 1500 ரூபா 2000 ரூபாய் பெரிய ஒரு கஷ்டம் ஒன்று இல்லை தானே. கோர்ஸே ஃப்ரீயா படிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து பெரிய ஒரு கஷ்டம் இல்லாம இருக்கும் உங்களுக்கு. ஓகே, எப்ப கோர்ஸ் ஸ்டார்ட்? கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களோட கோர்சஸ் எல்லாம் வந்து நாளண்டையில இருந்து, நாளைக்கு நேத்தே பெஜ்ஜுக்கான நாளைக்கு வந்து பெஜ் நம்பருக்கான கிளாஸ் வந்து நடக்குது. நாளண்டைக்கு உங்களுக்கான கிளாஸ். எல்லாரும் ரெடி ஆகி வாங்க. எங்களோட கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிற வந்து பெஸ்ட் என்ன என்ன கண்டென்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் என்னன்னா கிராஃபிக் டிசைன், அது பிறகு வந்து வெப் டிசைன், அது பிறகு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஏஐ, அது பிறகு வந்து கண்டென்ட் கிரியேஷன், அது பிறகு வந்து சைக்காலஜி நடக்கும். சைக்காலஜி மிச்சம் பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அப்படி ஒரு நிறைய சப்ஜெக்ட் நடத்த இருக்கிறோம். இப்போக்கு நாங்க ஈக்கிற கண்டென்ட்டை வச்சு செஞ்சு கொண்டு போவோம். அதோட வந்து எங்களோட அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆக போகுது இன்னும் ஒரு 6 மந்த்துக்குள்ள. அப்ளிகேஷன் லான்ச் ஆக போறோம்னா அப்ளிகேஷனை பத்தி சொல்றேன். இப்போ எங்களோட அப்ளிகேஷன் வந்து FGOC தான் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யலாம், போயிட்டு அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். நான் டீச்சிங் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அது சரியா. நீங்க உதாரணத்துக்கு வெப் டிசைனை கிளிக் பண்ணினண்டா பேசிக் கோர்ஸ் கிளிக் பண்ணினண்டா அந்த பேசிக் கோர்ஸ் வந்து உங்களுக்கு போய் படிச்சு கொள்ளலாம். அதுலேயே வந்து சர்டிஃபிகேட்டுக்கும் சின்ன ஒரு அமௌண்ட் எடுப்போம். ஓகே, அது கம்ப்ளீட் ஆன பிறகு அதுல வந்து உங்களுக்கு வந்து கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்றதுனாலும் ஒர்க் பண்ணலாம். அப்படி நிறைய சப்ஜெக்ட் வந்து அதுக்குள்ளே இருக்குது. இப்போக்கு நீங்க ஃபுல் ஃபோக்கஸ் வந்து படிப்புல மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? என்ன சரி கொஸ்டின் ஒன்று இருந்தா கேளுங்க, நான் இந்த கமெண்ட்டை வாசிச்சுட்டு வரேன். எல்லாரும் கொஸ்டின் என்ன சரி இருந்தா கேளுங்க, பயப்படவான. எல்லாரும் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. இந்த செட்ல பேசுறதை விட மைக் ஆன் பண்ணி பேசினண்டா உங்களுக்கு ஒரு எப்படி தைரியம் கொண்டு வரும். உங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிக்கும். நீங்க பேச போக்கொள்ளட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகி. கோர்ஸ் ஸ்டார்ட், கோர்ஸ் டியூரேஷன் அதுதான் 3 பேசிக் 3 மாசம், அட்வான்ஸ் வந்து 6 மந்த், சம்டைம் 7 மந்த் ஆகும் இந்த கிளாஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், வீக்கெண்ட்ல கிளாஸ் வைக்கலுமா? எப்ப நடக்கும்? எப்பப்ப நடக்கும் வந்து நான் வந்து செகண்ட் பெட்ஜுக்கு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்றேன். அதுல ஜாயின் பண்ணுங்க. எல்லா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி நான் வந்து பூல் ஆப்ஷன் போடுறேன். அதுல வந்து நீங்க எல்லாரும் வந்து அதுல போடுற டேட்டா வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இப்போ அந்த டைமுக்கு நாங்க கிளாஸ் நடத்துவோம். கிளாஸ் வர கிடைக்கலாதாக்களுக்கு நான் ரெக்கார்ட் சென்ட் பண்றேன். ஓகே, கிளியர் தானே? வேற என்ன சரி கொஸ்டின்ஸ் இருக்குதா? எக்ஸ்கியூஸ் மீ சார், கேளுங்க. கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ? கோர்ஸ் ஃபீஸ் நான் கேட்டேனா? கோர்ஸ் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தானே ஆரம்பிக்கிறோம். ஃப்ரீ கோர்ஸ் உங்களோட குரூப்லயே போட்டிக்குது. சர்டிபிகேட் மட்டும் தான் நான் சல்லி எடுக்கிறேன். இதை மைண்ட்ல எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ஆள் லிங்க் ஷேர் பண்ணி அதை பார்க்கலன்னா நான் ஓகே 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 ஓகே. கொஸ்டின் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கேஸ் இல்லை. இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். சைபர் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா சயின்ஸ் பத்தி உங்களோட ஐடியா என்ன? சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து நாங்க இப்பே ஆரம்பிக்கல. இப்பேக்கு நாங்க வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து நடத்த போறோம். அதுவும் வந்து எடுகேஷன் பர்பஸுக்காக வேண்டி சைபர் செக்யூரிட்டி நடத்துறோம். அதோட எத்திக்கல் ஹேக்கிங்கும் நடத்துறோம். நான் நேத்தே கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், இந்த கிளாஸ்ல நான் சொல்றேன். இந்த ரெண்டு சப்ஜெக்டும் மாசம் ஒரு நாள் தான் நடக்கும். மந்த்லி ஒரு நாள் தான் நடக்கும் இந்த ரெண்டு சப்ஜெக்டும். அது சம்டைம் நான் லெக்சர் பண்ணுவேன், இல்லாட்டி இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் லெக்சர் பண்ணுவாரு. சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் எல்லாம் வந்து இப்பைக்கு நாங்க சிலபஸ் ஒன்றும் போடல. இப்பைக்கு அதுதான் ஒரு மாசம் சொன்னேன். சிலபஸ் நாங்க இன்னும் கிரியேட் பண்ணல. எந்தண்டா ஒரு அடிக்கு எல்லா கோர்ஸையும் வந்து நடத்துறதுக்கும் கஷ்டம். நான் மட்டும்தான் இப்ப எல்லா சப்ஜெக்டையும் நடத்த இருக்கிறேன். வேற யாரும் நடத்தல. இந்த சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங்கும்
இன்னொருத்தர் டீச் பண்ண வருவாரு, அவர் தான் நடத்துவார். சம்டைம் நான் நடத்துவேன். ஓகே, பெஸ்ட் நம்பர் 2. ஓகே ஓகே Thank you, sir. ஓகே. வேணும் சார் क्वेश्चन सीखदा ஒரு சார் எஜுகேஷன் ஃபீஸால ஃப்ரீயா? ஆ எஜுகேஷன் ஃபீஸால ஃப்ரீயா நீங்க எடுக்கிறோம்? இல்ல நீங்க பேசுற கேக்குது இல்ல. எஜுகேஷன் ஃபீஸால ஃப்ரீயா எடுக்கிறீங்களா நீங்க? இல்ல உங்க நீங்க பேசுறீங்க, ஆனா என்ன பேசுறீங்கன்னு விளங்குது இல்ல எனக்கு. சார் வீக்கெண்ட்ல கிளாஸ் வைக்கலுமா சார்? வீக்கெண்ட்லயா? ஓ இன்ஷால்லா செய்வோம். வீக்கெண்ட்ல செய்வோம். அதோட கட்டாயம் வந்து வீக் டேஸ்ல ஜாயின் பண்ண கஷ்டம் சார், அதுதான் வீக்கெண்ட்ல வைக்கலுமா? ஓகே, நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் எங்க குரூப்ல செட் ஓப்பன் பண்ண தேவையில்ல. இப்ப நான் வந்து பூல் ஆப்ஷனே போடுறேன். அப்ப எல்லா டைம் ஒப்பீனியனை வந்து அதுல நீங்க சொன்னா போதும். ஓகே சார், லிங்க் கிடைக்கும் சார். குரூப் லிங்க் எப்படி கிடைக்கும்? நான் இப்போ ஒரு நம்பர் ஒன்று போடுறேன், அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பர்ல தான் எல்லா கிளாஸும் நடக்கும். ஏண்ட அடுத்த நம்பரின் தாரன் அதே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல தான் கிளாஸஸ் எல்லாம் நடக்கும். ஓகே, சம்டைம் வந்து நமக்கு நமக்கண்டே சிலாக்கள் வருவாங்க. அதால வந்து வாட்ஸ்அப் வேண்டாத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அது சொல்லிட்டு வந்து இந்த 2 நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சார் சொல்லுங்க. டிப்ளமா வந்து எத்தனை மந்த் நடக்கும் 6 மந்த் இல்லாட்டி 7 மந்த் நடக்கும். டிப்ளமா? ஓ, என்ன ரீசன் சொன்னா, இப்ப நானும் ஒர்க் பண்ணி கொண்டு நிக்கிறேன். நானும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணி கொண்டு ஸ்ரீலங்கால தைக்கிறேன். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் ஒர்க் பண்றேன் நான். அதை சுற்றியும் வந்து நானும் வந்து நைட் ஒழுங்கா தூக்க மாட்டேன். நைட்டு தான் ஃபுல் வேக்கும் மீக்கும். அதை சுற்றியும் வந்து என் ஒரு டைம் லைன் ஒன்று ஈக்குது. சரியா, டைம் லைன் ஒன்று ஈக்குது. அந்த டைம் லைனுக்குள்ள தான் நான் நடத்துவேன். நான் எந்த சிச்சுவேஷனையும் பார்க்குறேன். முக்கியமா உங்களோட சிச்சுவேஷனையும் பார்த்து தான் கிளாஸஸ் தான் நடத்துவேன் நான். சரியா, நான் பொடுபோக்கா அப்படி ஒன்று கிளாஸ் எடுக்க போறல. எந்த சிச்சுவேஷனையும் பார்ப்பேன். முக்கியமா உங்களோட சிச்சுவேஷனை பார்த்து தான் கிளாஸ் நடத்துவேன். ஓகே, டிப்ளமா சர்டிபிகேட் எப்படி சார்? சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்றீங்களோ அந்த கோர்ஸை பொறுத்து உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். கொஞ்சம் நில்லுங்க, ஒருத்தர் கேட்டிக்காரு என்ன கிராஜுவேஷன் வந்து நடத்த போறல. அது நடத்துறது வந்து வீண் செலவு, அவ்வளவுதான். காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்ரீலங்கால ஒரு ஷோப் அந்த குளிக்கிறத யூஸ் பண்ற ஷோப்பை வந்து நீங்க துபாய்க்கு போயிட்டு 50,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி தான் சப்ஜெக்ட். ஓகே, அது சுட்டியும் வந்து கிராஜுவேஷன் எல்லாம் தேவையில்லை. கிராஜுவேஷன் செய்யறதுக்கு இயலாமலும் இல்லை. இல்லைங்களா, கிராஜுவேஷன் செய்யறதுக்கு இயலாமலும் இல்லை. நான் செய்ய போகல எந்தெண்டா அது வீண் செலவு ஆக்களுக்கு. பாருங்க, பொதுவா வெளி கேம்பஸ்ல ஒரு டிப்ளமா கோர்ஸுக்கு ஒரு 75,000 1,00,000 எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். கிராஜுவேஷனு மட்டும் ஒரு 50,000 70,000 1,00,000 எடுக்கிறாங்க. அந்த டைமுக்கு என்ன செய்யற, பேசாமிக்கிற நல்ல புத்தங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, சர்டிபிகேட் ஒன்று போட்டிக்கிறாங்க. ஓகே ஓகே, எங்கட கம்பெனியிட யாரு, நதியா கொஞ்சம் என்ன கிளாஸ் முடிஞ்சு கண்டெக்ட் கொண்டு பண்ணுங்க. இந்த சப்ஜெக்ட இந்த சர்டிபிகேஷனை பத்தி பேசுறதுக்கு. ஓகே, இந்த சர்டிபிகேட் வந்து எலிசோன் எஜுகேஷன் கம்பெனி, அந்த கம்பெனி பேஸா தான் நாங்க செய்யறோம். என்னடா அந்த கம்பெனி இப்ப நாங்க அந்த கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணி கனடால இருக்கிற எலிசோன் எஜுகேஷன் கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் வந்து நாங்க செய்யறோம். அந்த அந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணித்தான் நான் இந்த அப்ளிகேஷனை செய்யறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு 2-3 வேலைகள் மட்டும்தான் இருக்குது. என் ஸ்டேட்டஸ் சம்டைம் என் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திப்பீங்க இந்த கிளாஸுக்கு, என் ஸ்டேட்டஸும் பார்த்துப்பீங்க. எங்களோட அப்ளிகேஷன் வந்து 2 அப்ளிகேஷன், ஒன்று வந்து ஸ்கில் பேஸ் ஆகிக்கும், இன்னொன்று வந்து பொதுவாக எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிஸ்டம் தான் செஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப சம்டைம் வந்து இதுல படிச்சவங்களும் வந்திப்பீங்க.
இந்த வெப் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் முக்கியமா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டும் படிச்சு தர முக்கியமா சரியா. ஒரு அப்ளிகேஷனை A to Z நாங்க எப்படி டெவலப் பண்ணணும், அதை எப்படி நாங்க பிளே ஸ்டோருக்கு போடணும், எப் ஸ்டோர் iOSக்கு எப்படி லான்ச் பண்ணணும்ன்றதை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நாங்க அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சொல்லி கூட ஒரு கோர்ஸும் நடத்துறோம் இதுல. அதுல வந்து இந்த சப்ஜெக்ட் இன்க்ளூட் ஆகும். இப்ப நானும் வந்து என் வெப்சைட் ஆயிக்கலாம், என் அப்ளிகேஷன் ஆயிக்கலாம், எல்லாம் வந்து ஏஐ வச்சு தான் செஞ்சேன் நான். இதுக்கு வந்து இந்த அப்ரூவல்ஸுக்கு மட்டும் இந்த பிளே ஸ்டோர்லயும் iOSலயும் போடுறதுக்கு மட்டும் அப்ரூவல்ஸுக்கு மட்டும் ஒரு கணக்கு கட்டி பே பண்ணினேன். மற்றபடி அப்ளிகேஷன் A to Z வந்து ஃபுல்லா ஏஐ தான் ரன் பண்ணுது. அதோட ஏஐ ஏஜென்ட்டும் வச்சுக்கிறேன் அதுல. உங்களுக்கு அவசரமா என்ன சரி கொஷன்ஸ் கேட்கணுமா, அவசரமா என்ன சரி ஒன்று செய்யணுமா, என்ன சரி ஒரு கோர்ஸ் வருது இல்ல எக்ஸெட்ரா அப்படி என்ன சரி பொதுவா ப்ராப்ளம் வர கொஷன்ஸ் வரும். அப்ப அந்த டைமுக்கு ஏஜென்ட் எங்கட ஏஐ ஏஜென்ட் உங்களுக்கு மெசேஜ் போட்டு கேட்கலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டா தந்துடும். ஓகே ஜாயின் பண்ணலாம். ஓகே 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 வேற சரி கொஸ்டின்ஸ் அதோட வந்து இப்படிதான். இப்போ சம்டைம் வந்து என்னண்டா இப்ப நீங்க ஒரு இப்ப சப்ஜெக்ட் வந்து நாங்க டீச் பண்றது வந்து தமிழால டீச் பண்ணுவோம், இங்கிலீஷால டீச் பண்ணுவோம். ஓகே, இங்கிலீஷால டீச் பண்றதுக்கு வந்து வேறையா நாங்க கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நடத்துறதாக இருந்தா நான் இன்னும் முடிவெடுக்கல. என்னண்டா இப்பைக்கு நான் முடிவெடுக்கல, அது கிட்டத்துல நடக்கும். சரி, எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே. அப்ப என்னண்டா இப்ப எங்கட ஏஐ வந்து ஏஐ போட் வந்து இப்ப நாங்க லான்ச் பண்ற ஏஐ போட் எப்படி சொன்னா, இப்ப இதுல வந்து எத்தனை பேருக்கு உங்களோட எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது, உங்களோட இங்கிலீஷ் லெவல் நார்மலா அல்லது செட்டிங் லெவல்ல இங்கிலீஷ் பேசலாம், இல்ல எனக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் வந்து டைப் பண்ணலாம் பேசலாம் அப்படிங்கிற ஆக்கள் வந்து எனக்கு டக்குனு கமெண்ட் வந்து பண்ணுங்க பாருங்க. என்னண்டா நான் வந்து இதுல விளக்கம் ஒன்று சொல்றேன். என்னண்டா எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமண்டு இல்ல, எல்லாரும் ஒரு கஷ்டத்துல சிச்சுவேஷன் அப்செட்டால சில விஷயங்கள் படிக்க இல்லாம இருப்பீங்க. உங்களோட இதெல்லாம் வந்து இப்ப இங்கிலீஷ் வந்து எனக்கு பேச தெரியா செக் பண்ண தெரியுமென்று சொல்றது வந்து குறையொன்னும் இல்லை. நீ குறையா நினைக்க வேணாம் யாரும், சரியா? குறையா நினைக்கவே வேணாம். எனக்கு இங்கிலீஷ் தெரியா, எங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து பேசலாம், உங்களை இங்கிலீஷ் தெரியானா படிங்க. ஓகே, படிங்க, தேடி படிங்க. கிளாஸ் போய் உங்களுக்கு கிளாஸ் போய் படிக்கிறா படிக்கலாம், யூடியூப் சேனல் இருக்குது அதுல போய் படிக்கிறா படிக்கலாம், அல்லது உங்களுக்கு ChatGPT கூட படிக்கலாம். ஓகே ஓகே சம்டைம் இப்ப இங்கிலீஷ் வந்து டுடே லெசன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ, நான் வந்து இன்றைக்கு எல்லாரும் விளங்கிக்கோங்க, இது வந்து ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் தான், இது கிளாஸ் இல்ல. விளங்கிக்கோங்க சப்ஜெக்ட, இது வந்து டிஸ்கஷன் மீட்டிங் தான், இது கிளாஸ் இல்ல. என்னண்டா என்ன செல்ல வந்து எதுக்கு நான் இதை கேட்டேன்டா, எங்கட ஏஜென்ட் டீக்கிறதானே, ஏஐ ஏஜென்ட் டீக்கிறதானே, அவங்கள்ட்ட நீங்க வந்து இங்கிலீஷால கேட்டண்டாலும் உங்களுக்கான ஆன்சரை தரும், அதே மாதிரி தங்கிலீஷால கேட்டண்டாலும் ஆன்சரை தரும், தமிழால கேட்டண்டாலும் ஆன்சரை தரும், நீங்க எந்த லாங்குவேஜ்ல கேட்டண்டாலும் ஆன்சரை தரும். அப்படியான ஒரு ஏஜென்ட்டை தான் நான் வச்சுக்கிறேன். பரிசு டீம் யாரும் வந்து கவலைப்படுவான என்னடா இவர் ரிசல்ட் இப்ப நாங்க என்ன கொஸ்டின் பண்றது, இப்ப சம்டைம் டவுட் வரும், இப்ப படிக்க போல் டவுட் வரும், அதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு யாரும் கவலைப்படுவான. உங்களோட வேலையை நான் வந்து ஈஸி பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே செட்டிங் இங்கிலீஷ். ஓகே ஓகே என்னண்டா நான் வந்து இங்கிலீஷ் வந்து கேட்டேன்டா, எத்தனை பேருக்கு செட்டிங் லெவல்ல இங்கிலீஷ் ஏலும் ஹேண்ட் ரெஸ் பண்ணுங்க, செக் பண்ண வேணும், ஹேண்ட் ரெஸ் பண்ணுங்க, செட்டிங் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் வந்து செட்டிங் லெவல்ல எனக்கு வந்து செட் லெவல்ல வந்து ஒருத்தரோட கம்யூனிகேஷன் பண்ணலாம், பேசலாம், பேசி ஒரு கிளைண்ட் கொண்டு வந்தா கூட நான் வந்து பயப்படாம பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஹேண்ட் ரெஸ் பண்ணுங்க. 1 2 3 4 15 16 17 18 19 20 21. அப்படி என்றா ஓகே. என்னண்டா இப்ப நீங்க ஒரு சப்ஜெக்ட படிச்சிருக்கிறீங்க, இப்ப கிராஃபிக் டிசைன் படிச்சிருக்கிறீங்கன்னு வைங்களேன்.
அப்ப படிச்சண்டா நீங்க ஒரு இப்ப எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்க ஒரு ஃப்ரீலான்சராக மாற போறீங்க. எங்களோட மெயின் நோக்கமே உங்களை ஒரு ஃப்ரீலான்சராக மாத்துறது தான். சரியா? உங்களை ஒரு ஃப்ரீலான்சராக மாத்துறது தான் ஏண்ட நோக்கம். அதே மாதிரி நீங்களும் ஒரு நோக்கம் வச்சுக்கொள்ளணும். நீங்களும் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும்ன்றது உங்களோட நோக்கம். என்ற சுட்டுடுங்க. ஓகே. அப்ப ஒரு கிளைண்டோட நீங்க இப்ப கிளைண்டோட ஒர்க் பண்ண போறீங்க எல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய கிளைண்டோட தான் ஒர்க் பண்ண போறீங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜும் தேவை செட்டிங் லெவல்ல. அதே மாதிரி ஒரு ஸ்கில்ஸும் தேவை. ஒரு ஸ்கில்ஸ் தேவை. அதே மாதிரி செட்டிங் லெவல்ல இங்கிலீஷும் தேவை. அப்பத்தான் அந்த கன்வர்கேஷன் வந்து பண்ணலாம். சரி, அவங்களோட பேசிக்கொள்ளலாம். அதோட வந்து நாங்க ஒரு தனியா ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. கிளைண்டோட மட்டும் எப்படி நாங்க பேசுறன்றத படி, எப்படி நாங்க அந்த ஓர்டர்ஸ் எடுக்கிறன்றத படி தனியா ஒரு சப்ஜெக்ட் எடுத்திக்கிறேன். அந்த சப்ஜெக்ட் வந்து ஃப்ரீலான்சிங்ல ஒரு பார்ட்டாக இருக்குது. இப்ப ஃப்ரீலான்சிங்ன்றா சம்டைம் வந்து எல்லாருக்கும் நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் என்று சொல்றாங்க. எங்களுக்கு கேள்விப்பட்டே இல்லை. ஃப்ரீலான்சிங்ன்றா என்னென்ற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் வந்து ஓகே. இப்ப ஃப்ரீலான்சிங் என்ற விளக்கத்தை நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு கம்பெனி போனண்டா அந்த கம்பெனி பேஸா தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. கம்பெனி சிஸ்டம் என்னென்னலாம் செல்லுதோ அந்த சிஸ்டத்தை கேட்டு தான் நீங்க செய்ய போறீங்க. ஆனா இந்த ஃப்ரீலான்சிங் அப்படி இல்லை. உங்களுக்கு மேல யாரும் இல்லை, உங்களுக்கு கீழே யாரும் இல்லை. நீங்க தான் டாப். உங்களோட ஸ்கில்லை வச்சு தான் நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. சரியா? அதுக்கு வந்து பேசிக் ஸ்கில் இருந்தா போதும். உதாரணத்துக்கு ஒரு பிக்சர்ட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரியுமா எல்லாருக்கும்? இப்ப எத்தனை பேர் இருக்கிறீங்க? 74 பேர் இருக்கிறீங்க. ஒரு பிக்சர் ஒன்று தந்துண்டா, ஒரு போட்டோ ஒன்று தாரு, அல்லது ஒரு கார்ட்டூன் போட்டோவோ ஏதோ சம்திங் ஒரு போட்டோ ஒன்று தந்துண்டா, அந்த போட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? மெசேஜ் ஒன்று போடுங்க. 1 2 3 4. ஆஹா. ஓகே ஓகே ஓகே. ரிமூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதால உங்களுக்கு $5 இருந்து ஒரு $10-15 வாங்காட்டி உங்களுக்கு ஏன் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப் வேணுமென்றாலும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் இருங்க, கூகுள் ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். நான் வந்து சும்மா என் நோக்கம் வந்து உங்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லல. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து தான் செல்றேன். வந்து நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபைவரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆனா யாரும் செஞ்சிடவானா. நான் அதை உங்களுக்கு ஒரு உதாரணத்தை தான் காட்டுறேன். விளங்கிச்சா? எல்லாருக்கும் ஒரு உதாரணத்தை தான் காட்டுறேன். மற்றபடி நான் செய்ய வானமென்று உங்களுக்கு கைட் பண்ண போறோம் இல்லை. அது செய்யறது உங்களுக்கு கையில தான் இருக்குது. கஸ்டமர் எப்படி உங்களை கண்டக்ட் பண்ணுவாங்கன்றத பத்தி நீங்க ஃப்ரீலான்சிங் வந்து தனியா ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. அதுல நான் சொல்லித்தரேன். ஓகே. எந்த இப்பே போட்டு குழப்பல்ல. ஸ்கிரீன் ஷேர் விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இதுல உங்களுக்கு பார்க்கலாம் எப்படி எல்லாம் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து நீ எப்படி ஏர்ன் பண்ண போறீங்க. ஸ்கிரீன் ஷேர் விளங்குதா எல்லாருக்கும்? நான் பண்ணிக்கிற ஸ்கிரீன் ஷேர் விளங்குதா? ஒருத்தர் அன்மியூட் பண்ணி பேசுங்க. Yes, sir. ஓகே ஓகே ஓகே. இப்ப அதோட வந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு? இது மட்டுமல்ல, ஒரு புக் கொண்ட ரெடி பண்ற ஒரு புக் கொண்ட சும்மா ChatGPT கேட்டா ஒரு ஒரு டைட்டில் ஒன்று எடுத்து ஒரு ஹெட்டிங் ஒன்று எடுத்து ஒரு புக் கொண்டு ரைட் பண்ணி தரேன். ரைட் பண்ணி தரும். அதை கென்வால போட்டு எடிட் பண்ணி ஒரு புக் கொண்டாவே கூட உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணலாம். இதுல சரியா? புக் கொண்டாவே உங்களுக்கு என்ன செய்யலாம்? பப்ளிஷ் பண்ணலாம். அப்படி புக் வந்து செஞ்சு இத்தனை பேர் வந்து என் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சரியா? $10 இருந்து $5000 இருந்து $40 இருந்து $20 இருந்து எல்லாரும் என் பண்ணி கொண்டிருக்கிறாங்க.
சரியா? ஏலாட் இல்ல. இதுல வந்து மெயினா வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஒழுங்கான ஒரு ப்ரொஃபைல் ஒன்று தேவை. அதோட வந்து உங்களை பத்தியான டிஸ்கிரிப்ஷன் கட்டாயம் இதுல தேவை. கிக் பண்ணணும். கிக் பண்ணணும். அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதை ஈக்குது. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். சரியா? இதுல வந்து ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு வந்து இப்ப அக்கௌண்டிங் நான் படிச்சிருக்கிறேன், இதுல அப்படி ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டேன்டா, ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஒர்க் பண்ணாம இல்ல. எல்லா எல்லா சைட்லயும் எல்லா துறையிலயும் வந்து இதுக்குள்ள வேலை ஈக்குது. எங்களுக்கு தேவை வந்து நாங்க ட்ரை பண்றது தான். எங்கட மேல ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று தேவை. எங்கட மேல ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், அதுக்கான வழி எல்லாம் அமையும். ஓகே. கொஞ்சம் மிரி கஸ்டமர் உங்களோட கிளைண்ட்டை நீங்க எப்படி எடுக்கிறண்டா, அது வந்து ஃப்ரீலான்சிங் சப்ஜெக்ட்ல செல்வம் என்னன்னா, இப்ப எல்லாத்தையும் சொன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஈக்காது. அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஈக்காது. அது சுட்டியும் நாங்க அதுல போய் படிப்போம். சரியா? அப்படி இப்படியா ஈக்குது. இப்ப அதோட வந்து நாங்க எங்கட சப்ஜெக்ட் மீக்குது. இப்ப இதுல வந்து எங்கட எங்கட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்ப ஃப்ரீலான்சிங் ரோட் மேப் கொண்டு கீறி வச்சு இப்ப ஃப்ரீலான்சிங் கெரியரை நாங்க எப்படி பில்ட் பண்றன்றத படி ஒரு ரோட் மேப் கொண்டு நாங்க கீறி வச்சிக்கிறோம். அதுல கொஞ்சம் இப்ப நான் வந்து பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். விளங்குதா? பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். விளங்குதா? விளங்குதா? பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். விளங்குதா எல்லாருக்கும்? ரைட். விளங்குது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப ஷேர் பண்ணேன். இப்ப இதுல பார்க்கலாம் உங்களுக்கு ஹவு டு பில்ட் ஃப்ரீலான்சிங் கரியர்ங்கிற ஃப்ரீலான்சிங் கரியர் நாங்க எப்படி பில்ட் பண்ணணும்ன்றதை பத்தி நிறைய சப்ஜெக்ட் வந்து ஈக்குது இதுல. சரியா? ரைட். இதுல வந்து உங்களுக்கு பார்க்கலாம் இப்படி ஃப்ரீலான்சிங் கரியரை வந்து பில்ட் பண்றதுக்கு என்னென்ன மைண்ட் செட் தேவை, இதை பத்தி ஒரு வீடியோவும் வந்து எங்களோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன். ஆனா இதை பத்தி ஃபுல்லா நான் போடல. சரியா? ஒரு கொஞ்சம் சப்ஜெக்ட் சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. சரியா? இதுல வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அது சுட்டியும் வந்து நாங்க 1 by 1 பார்ப்போம். ஓகே. இப்ப இதுல ட்ரைனிங் எப்படி கொடுக்க போறன்றத பத்தி கேட்க முன்னுக்கு வேற என்ன சரி கொஸ்டின்ஸ் இருக்குதா? யாருக்காவது என்ன சரி கொஸ்டின்ஸ் இருந்தா கொஞ்சம் கேளுங்க பாப்போம். அடுத்து வந்து நாங்க இன்னொரு சப்ஜெக்டும் செல்வோம். இன்னொரு சப்ஜெக்ட் ஒன்று செல்றோம். அது வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக வேண்டி இப்ப சில சாஃப்ட்வேர்ஸுக்கு வந்து நாங்க தள்ளி கட்டி தான் யூஸ் பண்ணணும். அப்படிதானே? மிச்ச சாஃப்ட்வேர்ஸுக்கு வந்து இப்ப அப்டேட்ல வந்து சல்லி கட்டி தான் நாங்க யூஸ் பண்ணணும். இப்ப அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை நாங்க எப்படி கிராக் பண்ணி யூஸ் பண்றதை பத்தி எல்லாம் எங்கட லெக்சரிங்ல இருக்குது, பாப்பீங்க. ஓகே. இந்த போட்டோஷாப் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி, இல்லஸ்ட்ரேட்டர், அந்த கொரல் டிரைவ் அதெல்லாம் வந்து கிராக் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி அப்படியே ஓட்டும் மீக்கு அதெல்லாம் சொல்லி தருவோம் நாங்க. சூஸ் பண்ண இல்ல இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் தான் சூஸ் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு நிறைய கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் வரப்போக்களுக்கு மேக்சிமம் ஒரு 3 கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். காரணம் என்னண்டா எல்லாத்தையும் மண்டைக்குள்ள போட்டு குழப்பி கொண்டு இருக்க வேணும். இருக்கிறத ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தேன்னு சொன்னா அந்த சைட்லயே போக முடியும். அந்த அந்த ஃபீல்ட்ல போய்த்திடுங்க. 4-5 தூக்கி கொண்டு மண்டையில போட்டுக்கொண்டு குழப்பம்தான் அந்த டைமுக்கு நீ ஒர்க் பண்ண போக்கொள்ளட்டும். உங்களுக்கு என்ன செய்யும், மைண்டும் குழம்பிடும், எல்லாமே குழம்பிடும். படிச்சது வேஸ்டா போய்த்திடும், எல்லாம் அப்செட்ல போய்த்திடும். அதுதான் இப்ப படிக்க போக்குள்ள சொல்றேன். மெயினா நான் படிச்சு தர விஷயங்களை வந்து டெய்லி ஒவ்வொரு இன்டேக்கு ஒரு கிளாஸ் நடந்துச்சா அந்த கிளாஸ் அந்த நீங்க ப்ராக்டிக்கல் பண்ணிடணும். சரியா? ப்ராக்டிக்கல் பண்ணிடணும். அப்படி பண்ணலாட்டி பின்னுக்கு வருத்தப்படுவீங்க.
நான் நிறைய பேரை பார்த்துக்கிறேன். பின்னுக்கால் வருத்தப்படுவீங்க. அதுதான் நான் ப்ராக்டிக்கல் தான் இம்பார்ட்டன்ட். இப்ப சொன்னா நம்ப மாட்டீங்க. என் டீச்சிங் ஃபீல்ட் வந்து என் 18வது வயசுல தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நான் 18 வயசுல இருந்து டீச்சிங் பண்ணி கொண்டு வரேன் சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன் அப்படி என்று கேட்டேன்டா, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் இந்த ஐடி ஃபீல்டு வந்ததுல இருந்து இன்றைக்கு கிளாஸ் போனேன்டா, இன்றைக்கு மார்னிங் கிளாஸ் போயிட்டு வந்தேன்டா, நைட் வந்து மீட்டுவேன். அந்த சப்ஜெக்டை வந்து ப்ராக்டிக்கல் பண்ணிடுவேன், நான் செஞ்சு பார்ப்பேன். இப்படி செஞ்சதால தான் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் இப்ப ஃப்ரீலான்சிங் படிக்க. ஓகே. இப்போ சம்டைம் வந்து இப்படி ஒன்று இருக்கும். இப்போ கிராஃபிக் டிசைனரை பொறுத்த வரைக்கும் இந்த சம்டைம் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண தெரியா, அந்த படியில ஃபோட்டோஷாப்டே கொப்பி கொண்டிருக்குது. ஃபோட்டோஷாப் மாதிரி எல்லா செட்டிங்கும் மிகும். அந்த அப்ளிகேஷனை வந்து அந்த கிளாஸ்ல நான் சஜஸ்ட் பண்றேன். எத்தனை எல்லாத்தையும் வந்து இப்போ சொன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்காது. அப்படித்தான். ஓகே, என்ன சரி கொஸ்டின்ஸ் இருக்குதா கேளுங்க பாப்போம். முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றேன். எத்தனை பேர்ட்ட இப்ப எத்தனை பேர்ட்ட இப்ப சிவி இருக்குது, ரெசியூம் சிவி? இப்போ மெக்ல வந்து எப்படியும் வந்து நீங்க சல்லி கட்டித்தான் ஆகணும். அதுல கேஸ் ஒன்று இருக்குது. நீங்க அந்த கம்பெனிக்கும் சல்லி கட்டணும், அந்த அப்ளிகேஷனுக்கும் சல்லி கட்டணும். ஓகே, சிவி 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 அண்டா இந்த கத்தி எடுத்துன்னு வந்து கரெக்ட் சிவி அல்ல. சிவி எங்கட ரெசியூம், எங்களை பத்தியான ஒரு ப்ரொஃபைல் உண்டு தேவை. அதுதான் காரணம். என்னண்டா, நான் வந்து அந்த கோஆர்டினேட்டர் ஒர்க் பத்தி எனக்கு இன்னும் அது சிரிப்பாயிக்குது. நான் கோஆர்டினேட்டர் பத்தி ஒரு வேகன்சி வந்து போட்டிருந்தேன், குரூப்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல வந்து மென்ஷன் பண்ணிக்குது கூகுள் டிரைவ்ல வந்து சிவிய சிவிய வந்து அட்டாச் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு 40 பேர் வந்து, நான் இப்ப கொஞ்சம் முன்னு பார்த்து 40 பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அதுல ஒரு 10 பேர் செல்ல போனண்டா, அவங்களோட சிவிக்கு பதிலா ஒருத்தர் வந்து இஸ்லாமிய நாகரிகத்தோட பிடிஎஃப் எட் பண்ணிக்கிறான், இன்னொருத்த நெட் பண்ணிக்கிறான் அவனோட கூட்டாளி பொடியனோட போட்டோ எடுத்தது, இன்னொருத்த நெட் பண்ணிக்கிறான் நான் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் அப்படியே போட்டோ பிடிச்சி அனுப்பி வச்சுக்கிறான். இதெல்லாம் எனக்கு அந்த டைம் பார்த்து வாழ்க்கை வெறுத்து போயிடுது. அப்படி சிவியை கேட்டேன்டா, இவன் போட்டோ அனுப்புறான், இன்னொருத்தன் தமிழ் புக் அனுப்புறான், இன்னொருத்தன் வந்து பைத்தான் பிடிஎஃப் அனுப்புறான். எனக்கு எந்த செய்யண்ட எல்லாம் ஓரளவுக்கு தான் ப்ரோ பண்ணிக்குது, பேசவே இல்லை. அதுதான் சொல்றேன், உங்களோட சிவி வந்து கிரியேட் பண்ண தெரியா. அப்படி கிரியேட் பண்ணணும்னு மட்டும் சொன்னேன்டா, எனக்கு ஐடியா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சிவி வந்து பெருசா இல்லை. உங்களை பத்தி எல்லா இடத்துல நீங்க ஸ்ரீலங்கால மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் போனண்டாலும் உங்கள்ட்ட சிவி இருந்தண்டாலும் உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கட்டாயம் சோசியல் மீடியால தேவை. ஓகே, அந்த ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்பீங்க. ஓ, சாஃப்ட்வேர்ஸ் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ட்ரெக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓ, அவனுக்கு ஆயித்தான் சிவி பேசி வேலை இல்லை. எனக்கு வாழ்க்கை வெறுத்து போனேன்டா, இஸ்லாமிய நாகரிகத்தோட பிடிஎஃப் எட் பண்ணி நான் தானே, அவன் மட்டும் கையில மாட்டட்டும் எனக்கு. கென்வா ஃப்ரீ வெப்சைட் தரும். ஓகே, உங்களுக்கு ஆயித்தான். நான் வந்து ஜப்ஸ் வந்து ஈக்குது. உங்களுக்கு 2 மெத்தட்ல கொண்டு வந்து கம்பெனில கோஆர்டினேட்டர் வேலையா ஒர்க் பண்ணலாம். சரியா, கோஆர்டினேட்டர் வேலையா ஒர்க் பண்றதா இருந்தா ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் கரியரை டெவலப் பண்ணிக்கிட்டு போகலாம். இப்போ உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கு, ஒரு என்ன சார் ஒரு ஃபீல்டில் நீங்க டாக்டராகவோ அடுத்த லோயராகவோ அல்லது ஒரு டீச்சராகவோ இருந்தா, அல்லது நீங்க கேமராக இருந்தா பரவாயில்ல, உங்களுக்கு கேம் விளையாட தெரியும், ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட தெரியுமாட்டா, அந்த அந்த கேமை வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நீங்க டீச் பண்ணலாம். அப்படியெல்லாம் மீக்குது. அது மட்டும் இல்ல, அக்ரிகல்ச்சரும் மீக்குது. அதுல
விவசாயம் ஒன்று பண்றேன்டா என்ன மாதிரின்றத நீங்க வீடியோவா எடுத்து உங்களோட கிளைண்ட் கொடுத்தா அவன் பே பண்ணுவான் நீங்க கேட்குற கணக்கு. அதுக்கும் ஓரளவு ஈக்குது. அதுல வந்து நார்மல், ஸ்டாண்ட், அடுத்து வந்து ப்ரீமியம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைட்டுக்கு நீங்க வந்து ஃப்ரீலான்சிங் வந்து படிக்க போட்டு பார்ப்பீங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு என்னோட ஃப்ரீலான்சிங் லிங்க் வேணுமே என்னோட வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று தாங்க, நாங்கள் அனுப்பி விடுறேன். ஓகே, வேற சில கொஸ்டின்ஸ் இருக்குதா? இப்படிதான் இப்ப சிவி வந்து செய்யறதாக இருந்தா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து இந்த கென்வா யூஸ் பண்ணலாம். கென்வா சஜஸ்ட் பண்றேன். அதுல வந்து கென்வால வந்து ஃப்ரீயா எடுக்கிறேன்னா நான் உங்களுக்கு லைவா ஷேர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கென்வா வந்து ஃப்ரீயா, உங்களுக்கு கென்வா வந்து ப்ரீமியம் கொஞ்சம் பெரிய போட்டிக்கு. ஓகே, உங்களுக்கு கென்வா வந்து ஃப்ரீயா எடுக்கணும்னு சொன்னா அப்படி சொன்னா பெய்ட் ஒன்றும் பண்ணாம எடுக்கணும்னு சொன்னா ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. வெப்சைட்டை பேரை கேட்டாலும் சிரிப்பீங்க. பிங்கோ திங்கோன்னு சொல்லி போட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. சரியா, பிஸ்கட் தின்னுங்கொண்டு யாரும் வந்துட்டு வேணும் சொல்லிக்கொண்டு பிங்கோ திங்கோன்னு சொல்லி போட்டு, சரியா, பிங்கோ திங்கோன்னு சொல்லி போட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸ்கிரீன் ஷேர் விளங்குதா? விளங்குது. ஓகே, இப்போ பிங்கோ திங்கோன்னு சொல்லி போட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. இதுல வந்து பாக்கியல் பெஸ்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கொண்டு அப்படி உள்ளுக்கு போனண்டா ஓட்டம் ஓட்டம் நண்பர்களே ஓடாது. இந்த சாஃப்ட்வேருக்குள்ள போனோம்னா கீழே வந்து டைமிங் கொண்டு ஓடும். சரியா, கீழே டைமிங் கொண்டு ஓடும். அந்த டைமை கிளிக் பண்ண இன்னும் டைமிங் கொண்டு ஓடும். சரியா, இப்போ டவுன்லோடு கிளிக் பண்ணா இப்போ டைம் போகுது. இப்போ இதை கிளிக் பண்ணுண்டா டைரக்டா ஆல்ரெடி நான் வந்து 3 இயர்ஸுக்கு வந்து நான் ப்ரீமியம் எடுத்து தான் வச்சுக்கிறேன். அதை சுற்றி எனக்கு தேவைப்படாது. இதை லிங்க் வந்து டவுன்லோட் வரும். அதை கிளிக் பண்ணினண்டா ஒரு லிங்க் கொண்டு வரும். அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். அல்லது வந்து டெம்ப் மெயில் இருக்குது. சரியா, டெம்ப் மெயில். சரியா, இப்போ டெம்பரரியா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இமெயில் ஒன்று எடுத்து கென்வால உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த கென்வால வந்து லொக்கா போட்டு இமெயில் மட்டும் என்டர் பண்ணி லொக்கார மாதிரி சிஸ்டம் ஒன்று இருக்குது. இப்போ அதில் என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த இமெயிலையும் அதோட வந்து இது வந்து இதுக்கண்ட ஒரு பாஸ்வேர்டு ஒன்றை தரும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்து என்ன செய்யலாம், உங்களுக்கு லொக் ஆகி மிச்ச நாள் யூஸ் பண்ணல ஒரு 2 மந்த் இல்லாட்டி 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணலாம். உங்களை ரிப்பீட்டடா யூஸ் பண்றேன்னு சொன்னா இதை உங்களுக்கு வந்து இந்த பிங்கோ திங்கோ வெப்சைட்டை வந்து சஜஸ்ட் பண்றேன் நான். அப்படியே போகும். அப்படியே வந்து ஒரு லிங்க் கொண்டு வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு பார்க்குற மாதிரி காட்டுறோம்னா அப்படி யாரு பேர் வந்தீங்கிறோ தெரியாது, விஷ்ணு. இப்போ என்ன கெட் ஹியர் வாரேன். என்னை கிளிக் பண்ணினா அப்படியே கென்வாக்குள்ள போயிட்டு அப்படியே லொக் ஆகி அப்படி வந்து உங்களுக்கு லொக் ஆகிக்கலாம். அப்படியான சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஈக்குது. ஓகே, எல்லாம் படிச்சு தருவேன் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து கலர் தெரப்பி, அடுத்த லே அவுட், டைப்போகிராஃபி இதெல்லாம் மட்டும் படிச்சு தராம இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து தருவேன் நான் உங்களுக்கு. அது வந்து கூகுள் டிரைவ்ல போட்டு வச்சிக்கிறேன். நீங்க குரூப்ல பார்த்துப்பீங்க. நான் இன்றைக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல எல்லா ஃபைல்ஸையும் வந்து போட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து போட்டுப்பேன். அதில் பார்த்துப்பீங்க. அதுல எல்லாம் மீக்குது. உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் தெரிய வேண்டிய எல்லா யூஸரும் மீக்குது. அதுல எல்லாம் தருவோம். நீங்க பெருசா வெப்சைட்டுக்குள்ள போய் தேடிக்கொண்டிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. உங்களோட கூகுள் டிரைவ்ல எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். வீடியோ அண்ட் போட்டோ எடிட்டிங் சொல்லித்தர முடியுமா? நண்பர்களே, மன்னித்துக் கொள்ளவும், எனக்கு டைம் இல்லை. கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ண கோர்ஸ் கண்டினியூ பண்ணா
தேவையில்லையா? இல்ல உங்களுக்கு ரெண்டும் செய்யலாம், ரெண்டும் ஒரு அடிக்கே செய்யலாம். ஆனா உங்களோட நாலேஜை பொறுத்து உங்களோட சிவி இருந்தண்டா அனுப்பி வைங்க, உங்களோட ரெஸ்யூம் இருந்தா அனுப்பி வைங்க, உங்களோட அனுப்பி வைங்க. தமிழ் புக்கும் ஹிந்தி புக்கும் தூக்கி அனுப்பி வைக்காம உங்களோட ரெஸ்யூம் இருந்து அனுப்பி வைங்க. நான் வந்து உங்களோட சிவியை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு எங்களோட கோஆர்டினேட்டர் குரூப்ல ஆட் பண்ணி விடுறேன். கென்வா ப்ரீமியம் கிராக் பண்ணலாமா? அதுதானே கிராக் பண்ணி காட்டினேன் நான் இப்ப. பிங்கோ. ஓகே, பேக்கிங் ஃப்ரம் கம்பெனி. அதுதான்ப்பா, நீங்க எனக்கு கண்டக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து என்னென்ன ஜாப்ஸ் வந்து செய்யலாம், எந்த உங்களோட இப்ப நீங்க வெளிநாட்டுல ஒர்க் பண்ற யூஐல ஒர்க் பண்றேன்னு சொல்லுவீங்க. இப்போ என்ன ஒர்க் பண்றீங்க, என்ன கம்பெனில ஒர்க் பண்ணீங்க, என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்கன்றத தெரிஞ்சா தான் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலையை வந்து அமைச்சு தரலாம். ஓகே, கன்வா பிரீமியம் வந்து ஃப்ரீயா எடுக்கலாமா? எடுக்கலாம். அதுதானே சொல்லி தான் இப்ப. ஆனா நீங்க சல்லி கட்டணும். நீங்க வேற எடுக்கிறதா இருந்தாண்டா இந்த சாஃப்ட்வேர்ஸுக்கு போகணும்னா சல்லி கட்ட தேவையில்லை. உங்களை நினைச்ச மாதிரி வேண்டிய மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஆன்லைன் ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாமா? பண்ணலாமே. எங்க கம்பெனில இப்போக்கி ஒரு ஜாப்ஸும் இல்லை. எந்த டீச்சிங் பண்ணதுக்கு ஆக்கள் இல்லை, இந்த ஜாப்ஸுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு. ஓகே ஓகே. வேற என்ன கேட்டிக்கிறாங்க? அடுத்த நாலண்டைக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு கிளாஸ் எல்லாம். ஃப்ரீ வெப்சைட் ஃபார் கிரேட் சிவி. ஃப்ரீயா உங்களுக்கு என்ன செய்யலாம், ChatGPT-ல உங்களுக்கு வந்து வெப்சைட் ChatGPT-ல நீங்க தங்கிலீஷால டைப் உங்களுக்கு இங்கிலீஷால டைப் பண்ணாலும் தங்கிலீஷால டைப் பண்ணாலும் எந்த லாங்குவேஜ்ல டைப் பண்ணாலும் அது உங்களுக்கு சிவி செஞ்சு தந்துடும். உங்களுக்கு கென்வா கஸ்டமர் டிசைனர் உங்களுக்கு ChatGPT யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா தரவா. இப்ப சம்டைம் வந்து நீங்க ப்ரீமியம் எப்புக்குள்ள போயிட்டு நீங்க ஒரு விஷயத்த டவுன்லோட் பண்றது சொன்னா இப்ப டவுன்லோட் பண்ண முன்னுக்கு ஒரு ப்ரிவியூ வேர்ஷன் வந்து காட்டும், ப்ரிவியூ பாக்குற மாதிரி. அந்த டைமுக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதை க்ராப் பண்ணி என்ன பண்ணி செஞ்சு கொள்ளலாம். சப்ஜெக்ட். ஓகே ஓகே. எல்லாம் எப்படி சரி சின்ன வயசுல ஈஸியா படிச்சு. ஓகே ஓகே. லிங்க் ChatGPT. ஓகே ஓகே ஓகே. இந்த கோர்ஸ் அட்வான்ஸ் இல்ல இல்ல எல்லாம் ஃப்ரீப்பா. நண்பர்களே, உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா தான் கிடைக்கும். சர்டிபிகேட் மட்டும் தான் சல்லி. எத்தனை டிப் சொல்லணும் நண்பர்களே? வேற என்ன இதுல மெசேஜ் பண்ணணும் ஒரு ஸ்பீக்கர்? இல்ல இல்ல, அது வந்து என் அப்ளிகேஷன் வந்து நான் லான்ச் பண்ண பிறகு தான் நீங்க ஏஜென்ட்டை கண்டாக்ட் பண்ற மாதிரி. அதுக்கு முன்னுக்கு நீங்க என்ன கண்டாக்ட் பண்ணி பேசிக்கொள்ளலாம். நான் ரொபோட்டிக்லே நான் மெடிசன் தானே. ஓகே, அவங்கள பேசிக்கொள்ளலாம், பயப்பட வேணாம். லிங்க் இல்லப்பா, இங்க பிங்கோ திங்கோன்னு அடிச்சா வந்துரும்பா. இந்த சாஃப்ட்வேர் இப்ப நான் ஷேர் பண்ண சாஃப்ட்வேர் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும் பேசி. பிங்கோ திங்கோ பிஸ்கட் திங்கோ. இங்க பாருங்க, பிங்கோ திங்கோ. வெல்கம் டு பிங்கோ திங்கோ. ஓகே, இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப லேஸ் உங்களுக்கு பார்த்து கொள்றதுக்கு. அதே மாதிரி டெம்ப் மெயில், டெம்பரரி மெயில், அதை வச்சு உங்களை லொக் ஆகிக்கொள்ளலாம். ஓகே. ஓகே, வேற சரி கொஸ்டின் சீக்குதா? வேற சரி கேட்கணுமா? மைக் ஆன் பண்ணி பேசுங்கப்பா. இந்த செட்டை வாசிச்சு வாசிச்சு சும்மா எனக்கு எல்லாம் நேத்தையில இருந்து பேசி பேசி வாயெல்லாம் நோவு எனக்கு. இப்ப இல்ல, நேத்து முடியலப்பா, என்ன மீக்குதுப்பா. முந்திரி கொட்டமாய் போவானும். ஐயா கொஞ்சம் விரிங்க. நான் இப்ப உங்கள்ட்ட என்ன சார் டவுட்ஸ் இருந்தா கேட்க கேட்க சொல்றேன் உங்களுக்கு. ஆமாம் சார். இந்த ஃப்ரீலான்சிங் என்ன பிளாட்ஃபார்ம் ரெஃபர் பண்ணீங்க நீங்க? சஜஷன் உங்களோட. அப் பீப்பிள் பே ஹவர்
ஃப்ரீலான்சர் அப்ப அந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் மீக்குது. அந்த புதுசா இப்போ ஸ்டார்ட் பண்றாங்களோ இந்த காம்படிஷன்ல அது மாதிரி இருந்தா எது செட் ஆகும்? இப்பதான் நல்ல இப்போ புதுசா ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களுக்கு அந்த காம்படிட்டிவ் இல்லாம ஈஸியா கொஞ்சம் அதுதான் நான் கிளைண்ட் சொன்னேன். இப்ப அதுதான் சொன்னேன், இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண, ஒரு போட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரியும் தானே உங்களுக்கு? ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல அல்லது எக்ஸல்ல அல்லது பவர் பாயிண்ட்ல ஒரு ஒர்க் கொண்டு தந்தா சேர்த்து கேளுங்க தானே. தெரிஞ்ச சொன்னா உங்களுக்கு அங்க ஒர்க் பண்ணலாம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப உங்களோட கையில லேப்போ அல்லது பிசியோ அல்லது போன் இருந்தா கூட நீ கூகுள்ல சர்ச் பண்ணியோ அல்லது பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணண்டா உங்களுக்கு அதுல வந்து இப்ப உங்களுக்கு எந்த நாலேஜ் தெரியும்? உங்களுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று செய்ய தெரியுமாண்டா அல்லது ஒரு கண்டென்ட் ஒன்று ரைட் பண்ண தெரியுமாண்டா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரியுமாண்டா நீங்க சர்ச் பார்ல சர்ச் பண்ணண்டாலே உங்களுக்கு காட்டும். அதை வச்சுதான் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், என் பண்ணலாம், ஜொப்பை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நாங்க சொல்லி தர சிஸ்டம் என்னன்னா அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள போக முன்னுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய ஓடுமோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நாங்க பேஸ் பண்ணி செஞ்சு சொல்லித்தாரோம். சரியா? எங்களுக்கு ஒரு ஊட்டாண்டு கட்டாண்ட பவுண்டேஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு முக்கியம். நாங்க வந்து எந்த விஷயம் எடுத்தனாலும் படிப்பு ஆயிக்கலாம், வரக்கூடிய ஒர்க் ஆயிக்கலாம், எல்லா விஷயத்திலையும் லைஃப்ல எடுக்கக்கூடிய டிசிஷன் ஆயிக்கலாம், எல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போகணும். எல்லாத்தையும் வந்து அப்படித்தான் செஞ்சு கொண்டு போகணும். எல்லாத்தையும் இங்க லிங்க் கொண்டு போட்டிக்கிறாங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் செஞ்சு கொண்டு போகணும். அதான் சொல்றேன், மெயினா வந்து சோசியல் மீடியால உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கு முன்னுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சிவி ஒன்று செய்யறது, சிவி ஒன்று செய்யுங்க. சிவி எத்தனை பேருக்கு சிவி செய்ய தெரியும்? இப்ப சிவி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லில சிவி செஞ்சா எதுவும் இஷ்யூ வருமா? எதுல ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லின்னு ஒன்று இருக்குதானே? அப்ளிகேஷன் இல்லையா? அப்ளிகேஷனா இல்லாட்டி ஏஐ பொட்டுண்டா அது? வெப்சைட் ஒன்று ஏடிஎஸ் சென்று ஆஹா, ஏடிஎஸ் கொஞ்சம் எனக்கு பார்க்கணும். ஏடிஎஸ் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி என்ன ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா? ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் பண்ணிக்குது. அந்த நீல கலர் மைக்கிற லோகோ அதான். இதுல கிரியேட் பண்றதை மீத நான் சஜஸ்ட் பண்ற இப்போ வந்து ChatGPT. எனக்கு ரீசன் என்னன்னு சொன்னா அது உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் தரும் உங்களுக்கு. சரியா? நீங்க கேட்க சில விஷயங்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு அதோட பேசுறீங்களோ அவளுக்கு நிறைய விஷயங்களை வந்து செஞ்சு தந்துடும். சரியா? அது சொல்லி வந்து நீங்க இதுல செய்யுங்க, பிரச்சனை இல்லை, நான் செய்ய வானமான சொல்லுங்க. ஆனாலும் எல்லாத்துலயும் வந்து நீங்க யோசிக்கிற மாதிரி அது யோசிக்காதானே ChatGPT. ஏஐ பேஸ்டா போகுதுன்னு சொல்ல மாட்டீங்க. மைண்டுக்கும் இந்த ChatGPT மைண்டுக்கும் நிறைய டிஃபரெண்ட். எந்த ChatGPT வந்து எல்லா சைடாலையும் வந்து யோசிச்சு தான் உங்களுக்கான கமெண்ட்டை தரும். அது சொல்லி வந்து இப்ப சம்டைம் வந்து நீங்க ஒரு சிவியை கிரியேட் பண்ணின பிறகு இதை கம்பெனில எங்கே சரியோ சொல்லிப்பாங்க இது எட் பண்ணல. அப்ப அந்த டைமுக்கு நீங்க திங்க் பண்ணுவீங்க, இல்ல அந்த டைமே நாங்க வந்து எட் பண்ணியிருந்தா வேலை முடிஞ்சுதானே. அது சொல்லி வந்து சிவி ஒன்று செய்யறேன்டா அதுக்கு அந்த ஆர்டர் ஒன்று தேவை. அதுக்கு பெஸ்ட்டுக்கு எங்களுக்கு ஒருங்கான ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும், எங்களை பத்தியான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ஸ்கில்ஸ் கொடுக்கணும், எஜுகேஷன் என்னென்ன மாதிரி படிச்சுக்கிறேன்றது கொடுக்கணும், அடுத்து அந்த கெரியர் ஆப்ஜெக்டிவ்ஸா கொடுக்கணும், அதுக்கப்புறம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்றதை பத்தி கொடுக்கணும். கட்டாயம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்கில்ஸ் இருந்தாலும் அதுல எந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு யூனிக்கா தெரியுதோ அந்த ஸ்கில்லை வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு கீழே உங்களோட பேருக்கு கீழே அட்டாச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் போட்டு முகமது ரஷாத் ஃப்ரீலான்சரோ அல்லது கிராஃபிக் டிசைனரோ அப்படி கீழே கொடுக்கணும். அதுதான் கொஞ்சம் லைட்டா லுக்கா காட்டும். ஓகே 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 டீப்சிக். ஓகே, டீப்சிக் வந்து என்னண்டா அதுல வந்து
நீங்க கேட்கிற உண்டு அது வந்து தார வந்து நல்லா எப்படி சொல்றேன். இப்ப நீங்க ஒரு ஜிபிடில நார்மலான ஒரு கொஸ்டின் கேட்டா அது மனுஷன் மாதிரி நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அந்த மாதிரி தரும். ஆனா டீப் சீக்ல வந்து நீங்க கேட்கறத விட தரும் அது. நீங்க கேட்கிறோண்டிக்கும் அதை விட நல்லா தந்துடும் அது. அந்த டைமுக்கு மண்டை குழம்பு எங்களுக்கு விலங்கெல்லாம் போய் தரும். எல்லாம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி செய்யறதா இருந்தா உங்களுக்கு இது சூஸ் பண்ணலாம். அடுத்த குரோக்கேயை வந்து யூஸ் பண்றத கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க. காரணம் வந்து அதுல நீங்க போடக்கூடிய ப்ராம்ப்ட்டுக்கு சில விஷயங்கள் வந்து வேறமாய் வந்துடும். சரியா? நான் அனுபவப்பட்ட சுட்டுன்னு சொல்றேன். நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன், வேறமாய் வந்துடுச்சு. அது சுட்டியம் வந்து அதை யூஸ் பண்றத நிப்பாட்டிடுங்க. இப்படித்தான் உள்ளால உங்களுக்கு தூக்கம் வர்றதாக இருந்தா சொல்லிடுங்க, கிளாஸ முடிச்சுக்கொள்ளும். லோன் மாஸ் முடிச்சு விட்டாயிடா. சிவி எக்ஸாம்பிள். ஓகே, வெயிட். சிவி எல்லாருக்கும் சம்டைம் வந்து சிவி என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட், நாங்க இப்ப பாப்போம் சிவி என்னன்னு. ஓகே, உள்ள குட்டிகளுக்கு தூக்கம் வர போலன்னு விளங்குது. கொஞ்சம் பொறுமையாறீங்க. ஒரு படிப்புக்காக வேண்டி ஒரு 2 ஹவர் 1.5 ஹவர் பொறுமை வைக்க மாட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? தெரியா? சரி, இப்ப அது உண்மைதான், அது உண்மைதான். ஓகே, இப்ப வந்து சிவி என்றா என்னன்றத பார்ப்போம். எங்க கென்வா ஓபன் பண்ண விட்டது இல்லை. கென்வால காட்டான். அப்ப உங்களுக்கு கொஞ்சம் லேசா சிவி. ஓகே, அப்ளிகேஷன் விளங்குறான்னு நினைக்கிறேன். இப்ப சிவி என்று டைப் பண்ணாலோ அல்லது ரெசியூம் சர்ச் பண்ணாலோ வந்துடும் அது. சரியா? வெயிட், லோட் ஆகுது. அது நீங்க சூஸ் பண்ற இப்ப ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஏத்த மாதிரி தான் நீங்க டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கிராஃபிக் டிசைனர்டா அதுக்கு ரிலேட்டடான ஈஸியா செய்யலாம். கேன்வால ஈஸியா செய்யலாம். அதுல டெம்ப்ளேட் தீக்கும். அந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணி செய்யலாம். நிறைய ஈக்குது. சரியா? நிறைய ஈக்குது. நீங்க எது ரிலேட்டடாக நீங்க ஒரு டிவி செய்ய போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்கும். அடுத்த வந்து இப்ப இங்க பாருங்க, இது அடுத்த வந்து சிவி செய்ய போகலோட்டு நிறைய சிலாக்கள் மிஸ்டேக் விடுவீங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில விஷயங்கள் வந்து ஈக்குது. ChatGPT கிராக் பண்ண ஏல்மா. ChatGPTக்கு இதுவரைக்கும் கிராக் பண்ணல. ChatGPT நான் சொல்லி கொடுத்து தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். மத்த சாஃப்ட்வேர்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து கிராக் பண்ணி தான் யூஸ் பண்றேன் நான். சரி, ஏஜ் லிமிட் இருக்குது. ஏஜ் உங்களோட ஏஜை பொறுத்து. இப்ப நீங்க சம்டைம் வந்து ஒரு 17 வயசு பொடிய வந்திருப்பீங்க, 16 வயசு பொடிய மாதிரி வந்திருப்பீங்க. அந்த டைமுக்கு வந்து நான் சொல்லி தரக்கூடிய சப்ஜெக்ட உங்களுக்கு விளங்கெடுக்கிறதுக்கு ஏழுமா இருந்தா மட்டும் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த 15 14 வயசு பிள்ளைகளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பக்கிக்குது. அதை வந்து உங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். சேர் ஸ்டடிங் ஏ லெவல் இந்த இயர் எழுதியிருக்கேன். ஸ்கில் என்ன பண்றேன். ஸ்கில் வந்து இப்படித்தான். இப்ப நான் சஜஸ்ட் பண்றேன்னு சொன்னா நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்றேன். இப்ப ஆல்ரெடி இப்ப ஏ லெவல்ல ஜிட் பாடம் ஈகிறது தானே, அதை வந்து உங்களுக்கு செஞ்சு கொண்டு போகலாம்.
யார் அது கத்துறீங்க வேணாம். லெப் இம்பார்ட்டன்ட் கேட்டா இப்ப அது வந்து இப்ப நீங்க உதாரணத்துக்கு கிராஃபிக் டிசைனர் ஆகி போக்கலோட்டு உங்களுக்கு போட்டோஷாப் இப்படி யூஸ் பண்றது சொன்னா லெப் இம்பார்ட்டன்ட். மற்றபடி வெப்சைட் அதுகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அவ்வளோண்டு. சில சில சாஃப்ட்வேர்ஸ் அப்படி யூஸ் பண்றேன்னு சொன்னா தான் லெப் தேவைப்படும். மற்றபடி லெப் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆகுது. இப்ப எல்லாம் வந்து கைக்குள்ள தான் நீக்குது. ஓ லெவல் ஸ்டூடெண்ட் பரவாயில்ல தானே? ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் பரவாயில்ல. எந்தேண்டா நான் வந்து சொல்றேன், அது உங்களோட மைண்ட் செட்ல நீங்க எப்படி விளங்கி கொள்வீங்களோ தெரிய. என்னண்டா எனக்கு தோணினத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். அது பிறகு நீங்க எப்படி இப்படி எல்லாம் திங்க் பண்ணுவீங்க என்றது வந்து உங்களோட கையில தைக்குது. இப்ப ஓ லெவல் செஞ்சுக்கிறீங்க, ஓ லெவல்ல பாஸ், ஏ லெவலுக்கும் பாஸ். யூனிவர்சிட்டி போறேன்னு யார் சார் அப்படி முடிவெடுத்தா ஏண்ட ஒப்பீனியன் முடிவு வந்து பிள்ளைண்டு செல்வம் நான் இப்பிக்கிற காலத்துல. காரணம் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்க யூனிவர்சிட்டி போக்கலட்டும் உங்களுக்கு ஒரு 21 ஏஜென்ட் வைங்களேன். இப்போ யூனிவர்சிட்டி ஒரு 5 இயர்ஸ் இல்லாட்டி 6 இயர்ஸ் மாதிரி போகும். அந்த டைமுக்கு நீங்க அந்த யூனிவர்சிட்டி போறதுக்கு பதிலாக ஒரு 2 வருஷம் டைம் கொடுத்து இந்த மாதிரியான கோர்ஸ் ஒன்று செஞ்சா நல்ல ஒரு பொசிஷன் போகலாம். நான் செய்ய வானம்னு செல்லல, 6 வருஷத்துக்கும் இந்த 2 வருஷத்துக்குமான கெப்ப செல்றேன். அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் இல்லை. இப்ப கிளாஸ முடிக்கிறதுக்கான டைம் மிச்ச மக்கள் தூக்கம் பார அடுக்கணும் அப்படின்ட்டு ஈக்கிறீங்க போல. என்ன சரி, கொஸ்டின்ஸ் இருந்தா உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் ஒன்று தாருனா கூட கேட்டுக்கோங்க. ஏ பேசுங்கப்பா, எனக்கு இதை வாசிச்சு வாசிச்சு இந்த லைஃப் லாங் அப்படியே பேசிடுவேன். லைஃபே முடிச்சு பேசிடும் போல இருக்குது எனக்கு. கொஞ்சம் சார் பேசுங்க. நான் அசைன்மெண்ட் டாக்குமெண்டேஷன் செய்யறதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படி எல்லாம் மீக்குது. ஒர்க் பண்ண? அசைன்மெண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் செய்யறதுக்கு ஜா என்று சொல்லி போட்டு ஒரு ஏ ஒண்டிக்குது. அது நான் இப்ப இதுக்கு முன்னுக்கு ஒரு பிபிடி ஃபைல் ஒன்று ஷோ பண்ணிட்டு தானே, அது அதுல தான் ம். செஞ்சேன். ஆ. அந்த ஃபோன் சைஸ் அலைன்மெண்ட் எல்லாம் அப்படி வருமா அப்படியா? எல்லாம் வரும், எல்லாம் வரும். நீங்க கண்டென்ட்டை மட்டும் கொடுத்தா போதும், வேலை முடிஞ்சு. கண்டென்ட்டை கொடுத்து இப்படி இப்படி எல்லாம் வரும், லோகோ இப்படி இப்படி எல்லாம் மெட் பண்ணணும் சொன்னா செஞ்சு தந்துடும். சா ஏ ஓ, ஜா ஏ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். சரியா? அதே மாதிரி நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்றது சொன்னா பேஸ் 44 ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வெப்சைட் ஒன்று இது, அதை யூஸ் பண்ணலாம். ஆ. நம்ம பிரைவேட்டா தான். அப்ப கேர்ள்ஸ் யூனிவர்சிட்டி பத்தி என்ன சொல்றீங்க? கேர்ள்ஸ் யூனிவர்சிட்டி போறத பத்தி நான் தப்பண்டு செல்லல. யூனிவர்சிட்டி போறது வந்து தப்பண்டு செல்லல. நீங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும்டா, உங்களோட இப்ப வீட்டு சிச்சுவேஷனுக்காக வேண்டி தான் நான் சொல்றேன். வீட்டுல இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி இப்படி இருக்கிற ஹேண்டில் பண்ணிக்கொள்ள எல்லா சிச்சுவேஷன் அப்படி வந்தாண்டா இதை செய்யுங்க. சரியா? இப்ப யூனிவர்சிட்டி போனண்டா அங்க நடக்கிற எல்லாம் வந்து சொல்ல போனா நிறைய விஷயம் சொல்லலாம். அது இந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லை, சுற்றியும் வேணும். பர்பிள் கலர்ல இருக்குதுங்க. ஆ பர்பிள் கலர்ல இருக்கீங்க தானே? சாரி. இல்ல இல்ல சாரி. சார் கொஞ்சம் டைப் பண்ணி காட்டுறீங்களா என்ன? ஓகே, நான் உங்களுக்கு ஷோ நான் லைவ் ஏ லைவ் லைவ் இதில் காட்டுறேன். நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். அமௌண்ட் வந்து இது என்ன அமௌண்ட் போகுது ஜாய் என்று சொல்லி போட்டு இந்த இந்த ஏஐ தான். இந்த ம். இதுல தான் மிச்சம் ப்ரொஜெக்ட் எல்லாம் வந்து நான் செய்யறேன். இது மட்டும் இல்ல, நிறைய ஏஐ இருக்குது. இது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் ஃப்ரீயா செய்தாக்களுக்கு. ஃப்ரீ அவசரம் ம். வந்து அப்படி இப்படி நீக்க போக்கலட்டு உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்றேன். ம். பிளகரிசம் அப்படி பார்க்கக்குள்ள மாட்டுமா சார்? ஆ? பிளகரிசம் செக்கர்ல அப்படி பார்க்கக்குள்ள ஏஐ கண்டென்ட் அப்படி காட்டுமா அதுல? கண்டென்டா
உங்கள்ட்ட சொல்லிக் கொள்றேன். இப்ப நீ சோஷியல் மீடியா யூஸ் பண்ண போக்கலோட்டு இப்ப ம் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது தானே. அட்வர்டைஸ்மெண்ட் ம் வந்திருந்தா எப்பவும் சொல்றேன், அதை கிளிக் பண்ணிட வேணும். கிளிக் ம் பண்ணினா அது பிறகு வந்து என்னென்ன நடக்குமெண்டு சொல்ல போன நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி இப்ப உங்களோட வாட்ஸ்அப்ல வரும் பெருநாள் வரப்போக்கலோட்டோ தைப்பொங்கல் அப்படி இப்படியே வரப்போக்கலோட்டு இந்த கொஞ்சம் லிங்க்ஸ் பைத்திய கேஸ் கொஞ்சம் மீக்கிற உங்களுக்கு 50 GB நாங்க ஃப்ரீயா தர 1000 GB ஃப்ரீயா தரேன்னு சொல்லி போட்டு லிங்க் அனுப்பினோன்னு எல்லாரும் பேத்துறான். எங்களுக்கு இன்றைக்கு 50 GB சட்டப்படியா இன்றைக்கு நெட் யூஸ் எத்திக்கல் பண்ணலாமான்னு ஹெச்டி. பேத்துற. ஒரு கடைசிக்கு என்ன செய்யும் தெரியுமா? இப்ப நீங்க அந்த லிங்க்குள்ள ஜாயின் பண்ணுவீங்க, அது வந்து பிஷின் அட்டாக்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த லிங்க்குள்ள ஜாயின் பண்ண போறோம் ஒரு பேஜ் ஒன்று வரும். அந்த பேஜ்ல உங்களோட இமெயில் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க கொடுத்த போறோம் அதுக்கு அங்கே ஒரு பேஜ் ஒன்று வராது. அதுக்கு அங்கே ஒரு பேஜும் வராது. அது பிறகு அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும். அதை கிளிக் பண்ண பிறகு உங்களோட இமெயில் இருந்து உங்களோட கேமரால இருந்து உங்களோட பெக் கேமரா, போன் கேமரா, உங்களோட இமெயில், உங்களோட பிரைவேட் ஆயிக்கக்கூடிய போட்டோஸ்ல இருந்து A to Z வந்து தூக்கிடுவான். தூக்கி என்ன செய்வான்? எங்கள்கிட்ட தானே ஒன்றும் இல்லைன்னு ஈப்பீங்க. என்ன செய்வான்டா, டார்க் வெப்ன்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எத்தனை பேர் ம் கேள்விப்பட்டிருக்கீங்க டார்க் வெப்? ஓகே. ஹேண்டஸ் பண்ணுங்க பாபா. டார்க் வெப் தெரிஞ்சாக்கள். கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னது தெரியாது. ம். அப்ப எல்லாருக்கும் தெரியும். டார்க் வெப்ல என்ன செய்வான்? போட்டுடுவான். ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னுக்கு அந்த இன்ஸ்டிடியூட்ட பேரை செல்லத்துக்கு விருப்பம் இல்லை. நானும் அந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்ச ஒரு காரணத்துக்காக வேண்டி எனக்கும் இன்னும் குற்ற உணர்ச்சி இருக்குது. என்னண்டா, அந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஸ்ரீலங்கால தான். அந்த இன்ஸ்டிடியூட் ஓனர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரம் அவனுக்கு 5000க்கும் மேல 10,000க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரம். இவன் இப்படித்தான் இப்படி ஒரு கேஸ்ல மாட்டிப்பட்டு என்கிட்ட மாட்டிப்பட்டு அது சோசியல் மீடியால எல்லாம் வந்துச்சு. சுட்டி வந்து ஆக்கள் வந்து யூஸ் பண்றதை பொறுத்து நீங்க சும்மா லிங்க தந்தோன்னு இப்படி எந்தண்டா உங்களுக்கு விலையும் கொள்ளையிலும் ஒரு லிங்க் கொண்டு வந்தேன்டா அந்த லிங்க்கு கீழே www.nsr .com.lko .orio அப்படி என்ன சரி ஒன்று வந்தா மட்டும் தான் நீங்க அதை அக்செப்ட் பண்ணணும். மத்தபடி ஒரு 50 பேஜுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு லிங்க் தந்தண்டா யாரும் அக்செப்ட் பண்ணிடுவானா. அது பிறகு அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்கன்னு தான் வாழ்க்கை போகும். கிராஃபிக் டிசைனருக்கு வந்து சேலரி கிடைக்கும் $40 to ஒரு 80, 100, 150க்கும் மேல அப்படி கிடைக்கும். எங்கட டிசைனை பொறுத்து நாங்க மெயினா வந்து எல்லாத்துலயும் எங்கட போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். போர்ட்ஃபோலியோ வந்து சொன்னா எங்களை பத்தி நாங்க செஞ்ச ப்ரொஜெக்டை பத்தியான ஒரு போஸ்டர்னா சொல்லலாம். அது வந்து கட்டாயம் இம்பார்ட்டன்ட். ஆமாம் சார், கேட்கணும்னு நினைச்சேன் நான் அதை பற்றி. போர்ட்ஃபோலியோ அந்த வெப்சைட்ல அது கிரியேட் பண்றாங்க தானே, போர்ட்ஃபோலியோ ப்ரொஃபைல். பொதுவா வந்து உங்களுக்கு 100% அந்த சைட்ல நாலேஜ் இருந்தண்டா உங்களுக்கு அது கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண தேவையில்லை. டம்மியாவே உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். டம்மியா ஏஐல கிரியேட் கிரியேட். பண்ணி போடலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த சைட்ல 100% ஒரு வெப்சைட் ஒன்று செய்யறதுக்கு 100% ஏர்ன் பண்ணி சொன்னா உங்களுக்கு டம்மியா ஒரு போஸ்டர் ஒன்று செஞ்சு உங்களுக்கு போட்டு செஞ்சுட்டு போகலாம். ஆனா நீங்க நினைச்சுக்கொள்ள வேணாம், இதுல வந்து பிரைவசி இல்லை. இந்த ஃப்ரீலான்சிங் இந்த அப்ளிகேஷன் ஒன்றுல ஃப்ரீலான்சிங்ல பிரைவசி இல்லைன்னு நினைச்சுக்கொள்ள நிக்க வேணாம். பிரைவசியோட தான் எல்லாம் எல்லாம் நடக்குது. நீங்க கிளைண்டோட பேசுறேன்டா வாட்ஸ்அப்பை கூப்பிட்டு கொண்டு பேசுறதுக்கு எல்லாம் அப்ளிகேஷனுக்குள்ளே தான் பேசணும். அதுக்கான பிரைவசி எல்லாம் தந்திக்கிறேன். ஆனா இப்ப எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு வந்து நீங்க ஒரு ஃப்ரீலான்சர் ஆகிறண்டா உங்களுக்கு டிகிரி தேவையில்லை, டிகிரி தேவையில்லை, HND தேவையில்லை, டிப்ளமா தேவையில்லை. உங்களுக்கு ஸ்கில் தான் பாக்குறேன். வெளிநாட்டுலயும் வந்து நீங்க டிகிரி படிச்சு என்ன படிச்சுட்டு போனண்டாலும் வெளிநாட்டுல அவரோட சர்டிபிகேட்டை தூக்கி வீசிடுவாங்க. அவங்க மெயினா பாக்குற வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, உங்களோட டேலண்ட்டை, உங்களோட ஸ்கில்ஸை மட்டும் தான் பாக்குறது. உங்களோட சர்டிபிகேட்டை பார்க்க மாட்டாங்க. நீங்க எந்த அப்ரூவல் UGCல இருந்து எந்த அப்ரூவல் எடுத்து இன்னும் வேலை இல்லை. உங்களுக்கு ஸ்கில் ஒன்று இல்லாட்டி வேலை இல்லை.
எத்தனை பேர் வந்து நான் பார்த்திருக்கிறேன் நல்லா நிறைய இங்க பெருசில் விருப்பம் இல்லை கம்பெனியால எந்தன்னா அவங்களோட நோக்கம் வந்து இப்ப இந்த கம்பெனியோட நோக்கம் வந்து இப்ப நான் படிக்க போறோம்னு வைங்க அவங்களுக்கு சேலரி கிடைக்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி மட்டும்தான் அவன் டீச் பண்றேன். அவங்களோட டீச்சிங் வந்து இந்த புள்ள படிச்சு நல்ல ஒரு நிலைமை வரணும், ஒரு ஃப்ரெண்ட்லியா யாரும் டீச் பண்ண மாட்டாங்க. சல்லி கிடைக்குது டீச் பண்ணிட்டு போற அவ்வளவுதான். ப்ராக்டிக்கலும் இல்லை ஒன்றும் இல்லை. கடைசிக்கு அவன் 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டி படிச்ச படிப்பும் அநியாயம், ஜொப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. சில்லறை கடையில அங்க என்ன வேலை செஞ்சு நிக்கவா? படிச்ச படிப்புக்கு ஒரு அந்தஸ்து தேவை தானே. விளவலாம் சல்லி கட்டி படிக்கிறோம், அதுக்கு ஒரு அந்தஸ்து தேவை, நல்ல ஒரு பொசிஷன் ஈக்கணும். அது ஈக்கணும்டா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் தேவை, சிந்திக்கணும், யோசிக்கணும், ஃபியூச்சரை யோசிக்கணும். நாங்க சும்மா எங்களுக்கு முடிவு ஒன்று எடுக்கிறது கேளா. லைஃப்ல வந்து எந்த விஷயம் ஆயிக்கலாம். நான் வந்து இதுக்கு முன்னுக்கு என்கிட்ட 2000 மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறான். இதுக்கு முன்னு நான் பெருமை செல்லத்துக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. எந்த நீங்க விளங்கி கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ் சவுதி, கட்டார், துபாய், அமெரிக்கா எல்லா 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 நாட்டிலையும் வந்து எல்லா நாடும் சொன்னா இந்த இப்ப நான் சொன்ன கண்ட்ரீஸ்ல வந்து 2-3 பேர் வந்து அங்க போயிட்டு ஜாப் பண்ணி நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் என்னன்னா ப்ராக்டிக்கல் செஷன். நிறைய விஷயத்த வந்து இப்ப நாங்க படிச்சு மட்டும் போதா, அதை வந்து செஞ்சு பார்க்கணும். லைவா செஞ்சு கேட்பேன், லைவா செஞ்சு காட்டுன்னு சொல்லி கேட்பேன். என் சிலபஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆக்கள் விளங்குற மாதிரி அந்த ஒவ்வொரு மனுஷன் மனசுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு மைண்ட் ஒன்று அந்த மைண்டுக்குள்ள போய்த்து சேர்ற மாதிரி தான் நான் வந்து என் டீச்சிங் ஈக்கும். சரியா? அதுவும் போது அதுக்கு பொத்தங்க கேட்டாங்க சைக்காலஜி படிச்சு கொடுக்குறாங்க. நான் சைக்காலஜி டீச் பண்ணுவேன், இப்ப இல்லை, அதுக்கு ஒரு டைம் வரும். அதோட வந்து கவுன்சிலிங்கும் கொடுக்குறேன். யாருக்கு கவுன்சிலிங் வேணும்னு சொன்னாலும் கொடுக்குறேன். நானும் கொடுக்குறேன். இன்னொருத்தவங்களும் மீக்கிறாங்க, லேடி ஒருத்தவங்களும் அவங்களும் கொடுப்பாங்க. சரியா? தெரியாம பெக்கை பட்டுட்டு ஓகே, அதுதான் சொல்றேன். மெயினா எனக்கு தேவை உங்களோட ஹார்ட் ஒர்க். ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் அல்லது 1 ஹவர்ஸ் ஒதுக்க முடியுமா உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கும்? இப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் கொண்டு படிச்சு இப்ப ஹார்ட் ஒர்க் கொண்டு போட்டா தான் உங்களுக்கு பின்னுக்கால உங்களோட ஃபியூச்சர்ஸ் வந்து நல்லா ஈக்கும். ஓகே, கொஞ்சம் இல்லைங்க. இப்படி நான் இப்ப ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன், அதுக்கு எல்லாரும் பதில் சொல்லுங்க. எல்லா டைம் ஏஜ் என்ன? ஏஜ் என்னது சொல்லுங்க பாப்போம். உங்களோட ஒவ்வொருத்தங்களோட மேஜர் சொல்லுங்க பாப்போம். 23. 23. இப்ப 23 அதுக்கு இப்ப 23 வைப்போமே. 23 என்று செல்ல போக்குள்ளோட்டு உங்களுக்கு படிக்கிற வயசு தான். சரியா? உங்களுக்கு படிக்கலாம் இந்த டைம்ல. சரியா? படிக்கிறத வந்து இப்ப இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு 23 வயசுக்கு முன்னுக்கு என்னென்னலாம் உங்களோட லைஃப்ல புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் படிச்சோ அந்த அந்த விஷயங்களை வந்து உங்களோட மைண்டுக்கு இருங்க. நான் வந்து அடுத்த கிளாஸ்ல யாரும் சொல்லித்தராத ஒரு சிஸ்டத்தை சொல்லித்தர போறேன். அந்த சிஸ்டத்தோட பேர் வந்து 147 சொல்லி போட்டு ஒரு சிஸ்டம் ஒன்று நான் கொண்டிருக்கிறேன். சரியா? 147 சொல்லி போட்டு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த சிஸ்டத்தை நீங்க புடிச்சன்னு வைங்களேன், நீங்க லைஃப்ல உங்களோட லெவல் வந்து வேற உங்களோட லெவல் வந்து வேற எந்தண்டா அதுல வந்து ஈக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களோட மனசுல பதிதமாயிக்கும். ஒரு விஷயத்த படிக்கிறேன்டா, எப்படி படிக்கணும், ஓகே, எப்படி படிக்கணும், எந்தெந்த மாதிரி படிக்கணும், எந்த டைம்ல நாங்க படிக்கணும் என்றதெல்லாம் ஈக்குது. இதெல்லாம் வந்து சின்ன வயசு தான். இப்ப 19, 20, 21. நானே 18 வயசுல என் டீச்சிங் இதை வந்து ஆரம்பிச்சேன். சரியா? சுற்றி வந்து இதெல்லாம் வந்து பெரிய ஒரு வயசு ஒன்று இல்லை.
உங்களுக்கு எத்தனை வயசு இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம், வயசு முக்கியம் இல்லை. யாருக்கும் வந்து வயசு முக்கியம் இல்லை, நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். இப்படித்தானே? இப்ப உங்களுக்கு 20 வயசாயின பிறகு நீங்க 20 வயசுக்கு முன்னுக்கு படிச்செல்லாம் வந்து மறந்து போய்த்திருமா? உங்களோட நாலேஜ் எல்லாம் இல்லாம போய்த்திருமா? இல்ல. உங்களோட நாலேஜ், உங்களோட ஸ்கில், உங்களோட டேலண்ட் வந்து உங்களை நீங்க நீங்க மண்ணுக்குள்ள போங்காட்டும் நீக்கும். அத நீங்க எடுத்துக்கொள்ற முறையில தான் ஈக்குது. சரியா? ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிக்கணும் என்ற விருப்பத்தோட படிக்கணும், ஃபியூச்சரை யோசிச்சு படிக்கணும், மோட்டிவேஷனோட படிக்கணும். எந்த இப்ப இந்த கிளாஸை இன்ட்ரெஸ்டான செஞ்சு கொண்டு போறதுக்கு வந்து நீங்க என்னோட பேசினா தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். புள்ளால் பேசுறாங்களே, நாங்களும் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்போமே. என்டி நீ பேசாம செட்ல மெசேஜ் போட்டு போட்டு நானும் அதை வாசிச்சு நான் கிழவன் ஆயிடுவேன் அந்த டைமுக்கு. அது சொல்லிட்டேன், நீங்க பேசுங்க, பேசினா தான் ஒரு பாண்டிங் கொண்டு வருவா. ஓகே, ஒரு பாண்டிங் கொண்டு வருவா. அப்ப உங்களுக்கு எந்த இடத்துலயும் என்ன சரி ஒரு கொஷனோ, என்ன சரி ஒரு கேள்வி, என்ன சரி பதட்டம் அப்படி என்றும் வராது உங்களுக்கு கிளாஸ்ல. பயப்படாம பேசுங்க. பாய்ஸ் சீக்கிர ரெண்டு பயப்படவானு, பாய்ஸ் கேர்ள்ஸ் சீக்கிர ரெண்டு பயப்படவானா. நீங்க சண்டையா பிடிக்க வந்தீங்கிற, ஒரு விஷயத்த படிச்ச வந்தீங்கிற. சரியா? ஒரு விஷயத்த படிச்ச வந்தீங்கிற, அவ்வளவுதான். அப்ப இதோட கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். கட்டாயம் கிளாஸ் இப்ப முடிக்கவா இல்லாட்டி என்ன சரி கேட்கணும் வந்தீங்கிறா? என்ன சரி கொஸ்டின் சீக்கிரா கேட்கறதுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. அந்த 147 ஓ 147 அது கொஞ்சம் சொல்லுங்க. அதை 147 கொஞ்சம் சொல்லுங்க. அதை சொல்லித்தந்தா எனக்கு அதை எனக்கு அதை சும்மா பேப்பர் வாசிக்கிறமா வாசிச்சுட்டு போயலும் 10 நிமிஷத்துல வாசி முடிக்கலும். ஆனா உங்களுக்கு மனசுல படுற மாதிரி செல்ல போனண்டா எனக்கு இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் தேவை. 2 ஹவர்ஸ் எல்லாம் மீக்க மாட்டீங்க. யாரா இது போர்டில் முன் பண்ண வேணாம் ப்ளீஸ். யார் இது போர்டு ஆன் பண்றேன்? சரியா? அதுதான் சொல்றேன், நிறைய வழிகள் ஈக்குது, தேட்டர்ல தைக்குது, பயப்பட வேணாம். என்ன சரி கேட்கணுமெண்டா கேளுங்க. சேர்ற உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டிக்கிறாங்க. அது பிறகு என் ஏஜ் என்னண்டா யாரும் என்கிட்ட படிக்க வர மாட்டீங்க. அது சுத்தி அது இப்பைக்கு தேவையில்லை. நமக்கு தேவை எல்லாம் படிப்பு, நமக்கு தேவை எல்லாம் நாலேஜ். அவ்வளவுதான். இருபத்தொண்டு போலையா? யாரா வீக்கெண்ட்? தம்பி தங்கம், பொறுமை இருப்பா, வாழ்க்கையில நல்லா வருவாய். வேற என்ன சரி கொஸ்டின்ஸ் இருந்தா கொஞ்சம் கேளுங்க. 12 மெசேஜஸ் வந்து போயிட்டு பார்ப்போம் என்னன்னு. போன் ஹெக் ஆகினா இந்த பாக்குறதுக்கு என்ன செய்ய? ஓகே, என்னண்டா இமெயில், அடுத்து வந்து போன் ஹெக் ஆகிக்காண்டு பாக்குறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அது அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். ஓகே, அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு அல்லது நாளண்டைக்கான கிளாஸ்ல நான் சொல்லித்தரேன் அந்த சப்ஜெக்டை. உங்களோட போன் வந்து ஹெக் ஆகிக்குதா, இமெயில் அட்ரஸை வச்சு இந்த இமெயில வந்து என்ன சரி ஸ்பேம்ஸ் நடந்திக்குதா என்றதை பத்தி A to Z அது பார்ப்போம் நாங்க. இப்ப சில போனண்டா எல்லாரும் இப்ப 42 பேரு இருக்காங்க. 70 பேர் இருந்தாங்க, 42 ஆயிட்டு. ஓகே, வேற என்ன சரி கொஸ்டின் சீக்குதா கேளுங்க. ஸோ எப்படி சார் சேர்றது கிளாஸுக்கு? ஓ, லிங்க் வந்து குரூப்ல போடுவோம். ஜூம் லிங்க் வந்து குரூப்ல போடுவோம். எந்த வாய்ப்பாடா போட்டிக்கிற 18 19 20 21 4 இயர்ஸ் என்னப்பா நீ? சரி, ஜூம் ப்ரொஃபைல் ரியலா இல்லாட்டி ஜெமினி ஐயா அது வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க.
சின்ன ஏஜா? ஓ, எனக்கு இப்பதான் ஒரு 5 வயசு தவண்டு கொண்டு நிக்கிறேன் நான். தவண்டு தவண்டு தான் ஜூம் கிளாஸ் நடத்துறேன். சோ இல்ல இல்ல, அவ்வளவு சின்ன ஏஜ் ஒன்று இல்ல, ஓரளவுக்கு. சோ எப்படி சேர்றது கிளாஸுக்கெல்லாம்? குரூப்ல டெய்லி லிங்க் போடுவீங்களா? ஓ, ஜூம் லிங்கை டெய்லி போடுவாங்க. சரி, 143 சீக்ரெட் எப்ப சொல்வீங்க? இவன் கடைசி வரம் காட்டும் இந்த 143 விட மாட்டானே. ஓப்பா, செல்லிட 21 வயசு தான் எனக்கு. யூடியூப் லைவ் கிளாஸ். ஓகே, யூடியூப்ல லைவ் போடுவோம். சரி, நீங்க சுரேஷ் எப்படி தெரியுமா உங்களுக்கு? ஓகே, வேற? சரி, நீங்க ஓப்பா ஓப்பா, எல்லாம் அவன் செயல். அவன் செயல் எல்லாம் சும்மா கெஸிங்ல எழுப்பிங்க. என்ன சரி கொஸ்டின் சிக்குதா? கேளுங்க. 40 பேர் ஆயிட்டு. கேளுங்கப்பா. கொஸ்டின் என்ன சரி இருந்தா என்ன சரி? கொஸ்டின் கேட்ட வந்த டக்காண்டு கேட்டுடணும். திறந்து மைண்ட திறந்து கேட்டுடணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது போற வந்து நீ தூங்க போக்கல் யோசிப்பீங்க, அடே இந்த சேட்டு இந்த கொஸ்டினை கேட்டிக்கலாம் வீடா, இப்ப தூக்கம் போறதே இல்லை அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஓ, இல்ல இல்ல, இப்ப பெட்ச் 1 பெட்ச் 2 இருக்குது. இப்ப அதுல கிளாஸ் டைம் ஜூம் லிங்க் எல்லாம் போட்டுக்குவோம். நாளை சந்திப்போமா? சந்திப்போம் சந்திப்போம். வேற என்ன சரி கொஸ்டின் சிக்குதா? இல்லாட்டி கிளாஸ் முடிச்சு கூடவா? எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க வாட்ஸ்அப்ல, நான் குரூப் லிங்க் அனுப்பி விடுறேன். இன்ட்ரடக்ஷன் ஓகே. எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் அகைன். ஓகே பிரதர். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, பிரச்சனை இல்லை. சொல்லுவீங்களா? படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வருது இல்லையா? படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வருது இல்லையான்னு சொன்னா என்ன செய்யணும்? ஆஹ், நான் என் லைஃப்ல நடந்ததை சொல்றேன். என் லைஃப் வந்து கிரேட் ஆயிட்டு போற வந்து மதரசா லைஃப் தான். சரியா? இஸ்லாமிக் காலேஜ் லைஃப் தான். அந்த டைம் நான் படிச்ச ஒரு விஷயம் வந்து, நீ காலங்காத்தாலே தமிழா தமிழா கழிப்பீங்க. அது ஒரு நிமிஷம் இல்ல, வெள்ள சுபங்காட்டியும் காலங்காத்தாலே ஈச்சப்பழம் ஈக்கிறது தானே, ஈச்சம்பழம். அதையும் அதோட வந்து தேன்பானி, ஹனி, அதையும் மிக்ஸ் பண்ணி அதோட வந்து கரைஞ்சீரம். ஓ, எனக்கு சீரகத்தூள் தான் ஞாபகம் வந்து சொரிய கரைஞ்சீரம். அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சா வெறும்போத்தோட ப்ரெஷ் ஒன்றும் பண்ணாம குடிங்க, ஞாபக சக்தி வரும். அதே மாதிரி ஆஃப்டர் சிக்ஸ் சிக்ஸ் போறோம், மகரிப் டைம், அந்த டைமும் குடிங்க. ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வருது இல்லையா? ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வருது இல்லை, இதான். அதை பார்ப்போம். நீங்க என்ன பிரைவேட்டா கான்டாக்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷனை சொல்றேன். ஓகே, அப்ப நான் போய் கிளாஸை முடிச்சு கொள்றேன். ஓகே, ஹாட் வாட்டரோட குடிச்சா அவ்வளவுதான். இல்ல இல்ல, ஹாட் வாட்டரோட குடிச்சா அவங்களோட லைஃப் அவ்வளவுதான், முடிச்சா கத்தம் கத்தம் தான். ஹாட் வாட்டரோட குடிச்சிடுவாங்க. எந்தெண்டா தேம்பானி குடிச்சிட்டு ஹாட் வாட்டர் குடிச்சாண்டா எஃபெக்ட் ஆகும், எங்களுக்கு உடம்புக்கு எஃபெக்ட் ஆகும். நான் படிக்கிற டிப்ஸை சொல்லவா? அது எல்லாத்தையும் மீக்கிற ஒரு பவர் உண்டு தான். நான் எல்லாத்தையும் வந்து இமேஜினேஷன்ல படிப்பேன். அதுதான் இந்த டிப்ஸ். இமேஜினேஷன் தெரியும் தானே? தெரிஞ்சுக்குமே நினைக்கிறேன். இமேஜினேஷன் பண்ணுவேன். இன்றைக்கு படிச்ச படிப்பு அப்படியே மண்டைக்குள்ள ஒரு சர்வருக்குள்ள போட்ட மாதிரி எடுத்து அப்படியே கண்ணை மூடி திங்க் பண்ணினேன்டா எல்லாம் அப்படி வந்துடும். அதுக்கு எங்கள்கிட்ட துவா உண்டு மீக்குது. எப்படி அந்த கரஞ்சீரகம் இல்ல, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ஒரு டீச்சர் மாதிரி. எஸ், நம்ம ஒரு டீச்சர் மாதிரியா? பிகே, நீ பேசுறது எனக்கு அரவாசி விளங்குது. அரவாசி விளங்குது இல்லை, என்னை மன்னித்துக் கொள்ளவும்.
துவா வந்து அல்லாஹும்மலா சஹலன் இல்லாம ஜால்த சஹலான்ற ஒரு துவா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி வேணுமெண்டா வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அது மட்டுமல்ல, சலவாத்துகள் இருக்குது, அதை ஓதலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேர்ல சலவாத்துக்கள் ஓதலாம். அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட். ஓகே, வேற என்ன சரிக்குதா கேட்கறதுக்கு? கடைசி 30 பேர் ஆயிட்டாங்க. ஓகே, பரவாயில்ல, 30 பேர் சரிக்கிற 30 பேர் சரிக்கிறான். ஓகே, வேற சரி கொஸ்டின் செய்யுதா தகண்ட கேளுங்க. யாரும் சும்மா ஒரு டீச்சர் மாதிரி இமேஜினேஷன் பண்ணி படிக்கிற ஷில்பா, நீங்களே ஒரு டீச்சரா இமேஜினேஷன் பண்ணி படிச்சு கொடுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கேற்ற நாலேஜ் ஈக்கணும். நாலேஜ் இருந்தா அப்படி ஓகேண்டா படிச்சு கொடுங்க. அப்படி திங்க் பண்ணுங்க. ஓகே, சார் சொல்லுங்க. எல்லாம் டீச் பண்ணீங்க, எல்லாம் குரூப்ல போடுவீங்க நீங்க சொன்னதுதான். ஓ, போடுவோம். சென்னையில போடுவோம், யூடியூப் சேனல்ல போடுவோம். சரி இன்ஷா அல்லாஹ். குரூப்ல உங்களோட இப்ப எட் பண்ணுறதுன்னு சொன்னீங்க. ஓ, எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுங்க, எட் பண்ணி விடுறேன். அதோட இப்ப ஜூம் மீட்டிங் முடிஞ்சோடனே நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன செய்யணும், எனக்காக ஒரு விஷயம் செய்யணும். என்னன்னா, ஃபீட்பேக் கொண்டு தான். இதை படிச்ச கிளாஸ் இன்றைக்கு படிச்சிருப்பீங்க தான், நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்களை படிச்சிருப்பீங்க. அதை பத்தியான ஒரு ஃபீட்பேக் கொண்டு கட்டாயம் தாங்க. நல்ல வாய்ஸ் நோட் போட்ட பரவாயில்ல சார். வாய்ஸ் நோட் போடுங்க, இல்லாட்டி செட்ல தந்தாலும் கொஞ்சம் நல்லா பெட்டர் ஆகி அப்ப எங்களுக்கு எங்களோட சேனல்ல போட்டு கொள்ளலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக். அதே மாதிரி எங்களோட வெப்சைட்ல எங்களோட அப்ளிகேஷன்ல போட்டு கொள்ளலாம். ஓகே சார். ஓகே, அப்ப வந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ், ஜஸாக்கல்லா ஹைரா. தவறுகளா என்ன சரி பேசியிருந்தா மன்னித்துக் கொள்ளவும். ஜூம் ரெக்கார்ட் யூடியூப்ல போடப்படும். ஓகே, குட் நைட்.